உலகமெங்கும் வாழ்கிற வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனியதொரு ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி உங்கள் அத்தனை பேரை வணங்கி இந்த பட்டிமன்றத்தை தொடங்குவதில் பெரும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூட. அந்த வகையில் நிரம்ப ஊர்களில் நிரம்ப தலைப்புகளில் பட்டிமன்றங்களை நல்ல கருத்துக்களை நல்ல நகைச்சுவைகளை சொல்லி நிரம்ப விஷயங்களை செலவழித்து வந்திருக்கிற அந்த பேச்சாளர் மத்தியில் இன்றைய தினம் பெருமையான ஊருக்கு ஒவ்வொரு பெருமைகள் உள்ளும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்குறோம். நிறைய பெருமைகளை உள்ளடக்கிய, இப்போ தூங்கான் நகரம் என்றால் மதுரையை சொல்வோம், முத்து நகரம் என்றால் தூத்துக்குடி சொல்வோம், கோயில்கள் நகரம் என்றால் கும்பகோணம் சொல்வோம், கலைகளின் நகரம் என்றால் சென்னை, மாங்கனி நகரம் சேலம், இப்படி நிரம்ப சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உடனே கீழே உனக்கு அவ்வளோதான் தெரியும், உடனே நிரம்ப சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படி நினைக்காங்க. நிரம்ப சொல்லுவோம். ஆனால் நாகர்கோயிலில் ரொம்ப இயற்கை ததும்புகிற, இன்னமும் கிராமிய நயம் மிக்க ஒரு திரைப்படங்களை எடுக்க வேண்டும் என்றால் கிராமிய கலாச்சாரத்தோடு ஒரு ஊர் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது நம்ம நாகர்கோயில் கன்னியாகுமரி தவிர தமிழகத்தில் வேறு ஊர்கள் கிடையாது. அதை விட நான் அடிக்கடி எனக்கு ரொம்ப பிடிச்சது, பிறருக்கு கொடுக்க வேண்டும், அது கடனை வாங்கி கூட கொடுக்க வேண்டும் என்று எம்ஜிஆருக்கே சொல்லி கொடுத்த என்எஸ் கிருஷ்ணன் பிறந்த ஊரும் இந்த நாகர்கோவில். அப்படி ஏன்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 50 நிமிஷத்தில் நான் 63 நிமிஷம் நாகர்கோவிலை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தா நீங்கள் குபிர்னு எந்திரிச்சு ஆரம்பிச்சிருவீங்க. அப்படியா பெருமை மிகுந்த இந்த நாகர்கோவில் மக்களை வணங்கி இந்த புத்தாண்டை நாகர்கோவில் மக்களோடு தொடங்குவது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியும் ஆனது. ஒவ்வொரு புத்தாண்டு ஒரு ஊரில் தொடங்கும், எங்களுக்கு சுவாரஸ்யமான நல்ல தகவல் நடந்திருக்கும். இந்த ஆண்டும் 2026 எல்லாருக்கும் மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்க வேண்டும். ஏன்னா சில ஆண்டுகள்லாம் சில தொடங்கும் போதே நெகட்டிவாக சொல்லி இந்த ஆண்டு பிரம்மாண்டமாக இருக்கு அப்படின்றார். எவ்வளோ ஒரு அபாண்டமாக போய் அந்த டைம் தான் கொரோனா வந்த டைம். அது மாதிரி இல்லாமல் பாசிட்டிவாக நீங்களாம் சிரித்து மகிழ வேண்டும். சிரிப்பது மாதிரி ஒரு அருமையான மருந்து, ஒரு நல்ல வார்த்தை 100 டானிக்கு சமம். எவ்வளோ அமைதியாக இருக்கீங்க பார்த்தீங்களா? நான் எதுக்கு இந்த டைலாக் சொன்னேன்னா, கைதட்டு வரும்னு ஆசையோடு 100 டானிக்கு ஆமாம் சொல்லி விளக்கம் கொடுத்து அப்புறம் கைதட்டை வாங்கி நான் கட்டப்பையில் போட்டுக்கிட்டு மதுரை கொண்டு போகும். அதெல்லாம் ரொம்ப பிடிச்சு. அப்படி பொதுவாக இந்த கல்லூரியை இப்படி ஒரு நிகழ்வுக்கு கொடுத்ததில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். பொதுவாக தூய சவேரியார் கத்தோலிக்க பொறியியல் கல்லூரியில் இப்படி நிகழ்ச்சிகளுக்கு இடம் கொடுப்பதில்லை. இயேசு பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா, இன்முகம் காட்டணும், பணிவு வேண்டும். அதே போல் இயேசுநாதருக்கு நகைச்சுணர்வு உண்டு என்று கலீல் கிப்ரான் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கார், மணலும் நுரையும் என்ற புக்கில். அப்படியாப்பட்ட சிரிப்பதற்காக இந்த இடத்தை கொடுத்த இந்த கல்லூரிக்கு நாங்கள் ஒரு பெரிய நன்றியை சொல்லி மகிழ்ச்சி. குளித்துறை மறை மாவட்டத்தால் நிர்வகிக்கப்படும் 28 ஆண்டுகள் பழமையான கல்லூரி, பெருமையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் குமரி மாவட்டத்தில் நேக் ஏ கிரேடு NBA தரச்சான்று, தன்னாட்சி அதிகாரம், முழுமையான ஆராய்ச்சி நிறுவனம் என்ற பெருமைகளை பெற்ற ஒரே கல்லூரி நம்முடைய தூய சவேரியார் கத்தோலிக்க பொறியியல் கல்லூரி அப்படி என்பது. இந்த இன்ஜினியரிங் கல்லூரினாலே எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இன்ஜினியர் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு பெரிய அரிய வாய்ப்பு என்ன அப்படின்னா, தன்னுடைய மனைவியே காலையில் 6 மணிக்கு எழுப்பி டீ போட்டு கொடுத்து, வீட்டுக்கார போங்க போய் சைட்டை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறையும் பொறியியல் கல்வி. பரவாயில்ல, நீங்கள் இவ்வளோ புரிஞ்சு 3.5 மணி நேரம் கழித்து சிரித்து நான் அதுக்கடுத்து நாங்கள் அடுத்த தலைப்பு ஆரம்பிச்சிருவோம். இந்த நல்ல நிகழ்வுக்கு இங்கே விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு தினத்தில் அருமையான விருதுகளை எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இன்னும் நீங்கள் ஓடக்கூடிய வேகம் அதிகரிக்கணும், ஒரு தூண்டுதல். அதனால் இந்த விருதை பெற்றிருக்கு. ஏன்னா உயர்கிறவர்களுக்கு காரணமானவர்கள் உற்சாகப்படுத்துவர் மட்டுமே. அதை இந்த வசந்த் தொலைக்காட்சி இந்த பெருமக்களை ஊக்கப்படுத்திருக்கு. இந்த கல்லூரியுடைய முக்கியஸ்தர்கள், வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு எங்கள் பட்டிமன்றத்தை தொடங்குவதற்கு முன்பு இந்த நிகழ்ச்சி அன்போடு வடிவமைத்திருக்கக்கூடிய திரைப்பட இயக்குனர் துரைசாமி ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி, அன்பை சொல்லி, நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நாகேந்திரன் அவர்களுக்கும், பொருளாளர் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய
அதே போல் வசந்த் டீம் டெக்னீஷியன் பெருமக்களுக்கு நன்றி சொல்லிட்டு இப்பொழுது பட்டிமன்றம் தொடங்குகிறது. உங்களுடைய பெரிய உற்சாகம் எப்பயுமே இருக்கணும். இந்த பேச்சாளர்கள் நல்ல கருத்துக்களை சொல்லும்போது நீங்கள் நல்ல கரகோஷம் கொடுத்து அவங்கள வாழ்த்துங்க, பாராட்டுங்க. நல்ல நகைச்சுவை சொல்லும்போது மகிழ்ச்சியாக கஞ்சத்தனம் இல்லாமல் சரிங்க. சிலர் அப்படியே வந்து கைதட்ட வந்துட்டு நிற்பாங்க. அன்னைக்கு ஒரு ஆள் எல்லாம் சிரிக்கிறாங்க, அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தார். நான் கேட்டேன், என்னை சிரிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னேன். இல்லை இவங்கெல்லாம் ஏன் சிரிக்கிறாங்கன்னு யோசிக்கிறேன் அப்படின்ட்டார். அதாவது அவர் சிரிக்காட்டி போகிற சிரிக்கிறவனு முறைச்சி பார்க்குறால நாங்கள் என்ன செய்ய முடியும்? நல்ல விஷயம் சார், நல்ல விஷயம். புத்தாண்டில் வந்து நம்ம தொடங்கிட்டாலே ஒரு எங்கள் ஊர்லாம் கிராமங்களில் பஞ்சாங்கம் பார்ப்பாங்க. இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அப்படி பார்ப்பாங்க. அதே போல் ஒரு அம்மா வந்துச்சு, போய் பஞ்சாயத்தை கொடுத்து சோசியத்தை பார்த்து சொல்லுங்கள் சாதத்தை இந்த 2026 அவர் பிரட்டினார். ராகுமேடு, சூளமேடு, சுக்கிரமேடு, இடையில பீளமேடு. இந்த வருஷம் உனக்கு நல்ல காரியம் நடக்கணும்னா நீ ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிட்டு வாமா. பட்டக்குன்னு அந்த அம்மா சாதத்தை பிடுங்குச்சு. என் சொந்த ஊரே அதேன் சாமி. நான் அங்கே இருந்தேன், 4 மணி பஸ்ஸு கிளம்பி வந்தோம் அப்படின்னு. கொண்டாம்மா கொஞ்சம் திருத்தம் ஆகி போச்சு, எல்லாம் நல்லா இருக்குமா? சரி, கொஞ்சம் சனிப்பார்வை கம்மியாக இருக்குது, ஒரு கண்ணாடி வாங்கி போட்டால் சரியாயிருந்துச்சு. அது கிடையாதுமா அப்படின்னு பார்த்துட்டு, இந்த புரட்டாசி முடியங்குள்ளேயும் உனக்கு அழகான ஒரு ஆம்பளை பையன் பிறகு சாதத்தை பிடுங்குச்சு. நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி 4 வருஷம் ஆச்சு சாமி. இது கிடையாது சார். சார் நீங்கள் முன்னேறணுமா அங்கே போங்க, முன்னேறின இந்த கோயில் போங்க, அங்கே போங்கலாம் சொல்கிறாங்களே, யாராவது வேலைக்கு போகணுன்னு சொல்கிறாங்களா சார்? அதை செய்வோம். கடுமையாக உழைப்பு மாதிரி அற்புதமான விஷயம். ஆக இந்த புத்தாண்டு 26 எல்லாருக்கும் மகிழ்ச்சியான ஆண்டாக பாசிட்டிவாக நேர்மறை எண்ணத்தோடே பேசுவோம் சார். எப்பயுமே பக்கத்தில் இந்த எதிர்மறையாக பேசுகிறாலும் எப்பயுமே நீங்கள் அலோவ் பண்ணாங்க, அவன் நம்ம உற்சாகத்தவே கெடுத்துருவேன். நம்ம இப்போ தை மாதம் 1ஆம் தேதி கல்யாணம் வச்சுருக்கேன், எந்த மண்டபத்தில், அங்கே கல்யாணம் பண்ண முறை அவன் விளங்கியிருக்கான் அப்படின்வான். இப்படியே ஆரம்பிக்கிறாள் பக்கத்தில். அதெல்லாம் இருக்கட்டுமே, நீ வாட்டி பேசிக்கிட்டு இருக்க, தலைப்பு என்ன அதை சொல்லு. நீங்களாம் குழம்பிடக்கூடாதுன்னா பின்னாடி எழுதி போட்டிருக்கோம். ஆமாம், எங்களுக்கு மறந்துடக்கூடாதுன்றக்காக இன்றைய தினசரி வாழ்க்கை என்பது இந்த 2026 தொடங்கிட்டோம். இன்றைய தினசரி வாழ்க்கை என்பது பட்டையை கிளப்புதா அல்லது சட்டையை கிழிக்குதா? இப்படி ஒரு தலைப்பு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இது நம்ம பட்டிமன்றத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். கொஞ்சம் ரசனைக்கு ஏற்ற மாதிரி சார் அப்டேட்டில் வரன்றக்காக தலைப்பில் கொஞ்சம் வார்த்தைகளை சோடிச்சிருக்கும். மற்றபடி இன்றைய தினசரி வாழ்க்கையை மனிதனுக்கு சந்தோஷத்தை தருதா அல்லது சங்கடத்தை தருகிறதா அப்படின்றதான் பொருள். ஆக தினசரி ஒரு வாழ்க்கையை தொடங்கும் போது காலை பொழுது மாலை வரைக்கும் அந்த மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கானா, அங்கங்கே கொஞ்சம் பிரச்சனை சந்திக்கிறான்னு பேசுறதுக்கு 4 அருமையான பேச்சாளர்கள், இளைய தலைமுறைக்கு ரொம்ப ஏற்ற பேச்சாளர்கள், சுவைபட பேசுவாங்க. எங்களுக்கும் பிரமாதமான ரசிகர். இப்படி அமைஞ்சிட்டாலே டென்ஷன் கிடையாது. சில இடத்துல அப்படி அமைய மாட்டாங்க. ஆனால் எவ்வளோ பொருளோடு பொறுமையோடு எல்லாமே நிரம்ப படித்தவர்கள். இந்த படித்தவர்களாம் கீழே உட்கார்ந்து கொண்டு எங்களை பேச விட்டு கைதட்டி ரசிக்கிறதுக்கே ஒரு நல்ல மனநிலை வேணும். அதற்கே நான் எங்கள் குழுவின் சார்பில் பெரிய நன்றியை உங்களுக்கு சொல்லி மகிழ்கிறேன். இன்றைய தினசரி வாழ்க்கையை பட்டே கிளப்புது என்று பேசுறதுக்கு வந்திருக்கிறவங்க 2 பேர். எப்பவுமே பிரச்சனைக்கு உள்ளானது நம்ம தான், ஆண்கள் தான். சட்டையை கிழிக்கன்னு பார்த்தேன், உண்மையிலேயே அவருக்கு சட்டை கிழிஞ்சது. காலையில் தச்சிட்டு தான் வந்தார். அவர் ஊர் கும்பகோணம். நிரம்ப இலக்கிய மேடைகளில் கவிதை நயத்தோடு அவர் பேசிய காணொலியெல்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. ரொம்ப ரம்மியமாக இனிமையாக பேசுவார். இந்த மேடைக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமானவராக இருப்பார். கும்பகோணம் தொகுப்பாளராக இருக்கார். நிறையா நிகழ்ச்சிகளுடைய இயக்குநராகவும் இருக்கிறார். இந்த மாதிரி பேச்சு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுடைய இயக்குநராகவும் இருக்கக்கூடிய கும்பகோணத்தை சேர்ந்த கண்ணன் ராவ் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். அருமையா அதே அணிக்கு இன்னும் வலிமை சேர்ப்பதற்கு எவ்வளோ அழகான இடம் பாருங்க. ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு ஆள். அவர் கும்பகோணம் அப்படின்னா அவர் பார்த்தீங்கன்னா தேவகோட்டையில் இந்த வளர்ந்து வர்ற பேச்சாளர்கள் ரொம்ப பிரமாதமாக நல்ல கருத்துக்களை நல்ல பொருள்பட நல்ல நகைச்சுவை சொல்லி மக்களை மகிழ்ச்சிப்படுத்தி வரக்கூடிய இளைய தலைமுறைக்கான நம்பிக்கை பேச்சாளர் லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு கரகோஷம் கொடுத்து வாங்க. ஒரு குரூப்பு மட்டும் தட்டுறீங்க, பின்னாடி ஒரு குரூப்பு அடுத்த நிகழ்ச்சிக்கு தட்டுன்ற மாதிரி
அப்படி எட்டி எட்டி பார்க்குறாரு தட்டுறால. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டு குழந்த மாதிரி உங்களை நினச்சி, நான் அடிக்கடி எல்லா மேடும் தவறாமல் சொல்கிற ஒரு வார்த்தை, வாழ்க்கை ஒரு வட்டம், நாம் சிரித்தால் என்ன நட்டம். உடனே எந்திரிச்சு பக்கத்தில் தாங்க முட்டம் அப்படின்னு அந்த ஊர், இதெல்லாம் சொல்லக்கூடாது. சொன்னால் சரி, எதுவுமே சொல்கிறபடி நடக்குதா சார்? இப்போ வீட்டு தாழ்வாரத்திலே இருக்கும், அங்கேயே தான் இருக்கும், அதுக்கு பேர் ஓடுன்னு வச்சுருப்பேன். அது எனக்கே ஓடி இருக்கா? கொஞ்சம் கோவப்படாதீங்க, இடையில அப்படி எப்படி பேசுவோம், தேவைப்படும். இன்னைக்கு எங்களுக்கு தேவை நீங்கள் மனமகிழ்ச்சியோடு போகணும் சார். இந்த 26 ரொம்ப உற்சாகமாக வரவேற்கின்றதை எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் சட்டையை கிழிக்குன்னு அவங்க பேசும்போது, இல்லை சார் எதுக்கு புத்தாண்டு தொடங்கணும்னு இப்படி நெகட்டிவாக பேசுகிறீங்க. பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ்வது எப்படின்னு புத்தகம் எழுதினார். முந்தானத்தை 45 வயசில் இறந்து போயிட்டார். இதெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற நகைச்சுவாக இருந்துச்சு. இப்போல்லாம் யார் சார் சிரிக்கிறா, நாங்களே சொல்லி நாங்களே சிரிச்சிட்டு போக வேண்டியதான். அப்படி பேசாதீங்க, பாசிட்டிவாக பேசுங்க சார். ஆக பட்டை கிளப்பு சார், மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுங்கள். வாழ்வை வாழ்வது வேறு, வாழ்வை கழிப்பது வேறு. நாங்கள் வாழ்க்கை வாழ்கிறோம், நீங்கள் வாழ்க்கை. வீட்டில் இருக்கிறோம் என்பது வேறு, வீட்டில் வசிக்கிறான் என்பது வேறு. இருக்கிறோம்னா சும்மா இருக்கிறோம் அப்படி நினைக்காதீங்க, வாழ்கிறோம்னு சொல்லி பழங்க. ஆக தினசரி வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது, பட்டைய கிளப்பு என்று பேசுறதுக்கு. அவங்களும் நிறையா தொலைக்காட்சி 100 பூ சொல்லுவாங்க, கவிதை சொல்லுவாங்க, பாட்டு சொல்லுவாங்க, வெளியே போய் வரலாம் ஒரு நடுவராண்டு கூட சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம கண்டுக்கிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நிரம்ப தன்னம்பிக்கை பேச்சை வழங்கி வர்றாங்க. பட்டிமன்ற பேச்சாளராக 20 வருடம் இருக்கக்கூடிய பிக்பாஸ் புகழ் கோயில்பட்டியை சேர்ந்த அன்ன பாரதி அவங்க. விடிய விடிய அவங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்போம். அதனைத் தொடர்ந்து அந்த ஒரு கைதட்டு யார் தெரியுமா? அவங்க டிரைவர். அதுக்காக போகிறதுக்கெல்லாம் இப்படி நாங்கள் ஆளை கூட்டு வர முடியுமா? அதனால் அங்கங்கே நாங்கள் நிறுத்திருப்போம் ஆளை. ரொம்ப பேலன்ஸிங்க எல்லாமே வரும்போது அப்படின்னு என் டிரைவர் கிட்ட கை தட்டுவார். இவரே தட்டிக்கிறோம், ஏன்னா அவர் டிரைவர் கூட்டு வரல. இப்படியெல்லாம் நகைச்சுவை உண்டு. அதனைத் தொடர்ந்து ரொம்ப பேராவூரணி, நீங்களாம் அதிகமாக பரிச்சயமாக ஊராக இருந்தால் கூட நல்லா அருமையாக பேசக்கூடியவங்க. அவங்க ஒரு போஸ்ட்மேன் சொல்லுவோம், ஆனால் அவங்க போஸ்ட் உமன், அதுவும் பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்ச அஞ்சல் துறையில் ஒரு பெண் வேலை பார்க்குறது, அதில் இனிமேல் போஸ்ட்மேன் சொல்லாங்க, போஸ்ட் உமன். நான் அப்பப்போ சொல்லி சந்தோஷப்படுவேன். ஏன் போஸ்ட்மேன் ஆண்கள் அந்த வேலைக்கு போகிறத விட பெண்களை போட்டால் என்ன நல்லதுன்னா, அப்போ தான் உடனே டெலிவரி ஆகும். இந்த ஜோக்கு இன்றைக்கி டெலிவரி ஆகிருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. நிரம்ப எங்களோடு பல்வேறு நகைச்சுவை சார்ந்த நிகழ்ச்சியெல்லாம் பேசி வெற்றி பெற்ற பேச்சாளராக வள வரக்கூடிய பேராவூரினை சேர்ந்த நீலவேணி அவர்களுக்கு கரகோஷம் கொடுத்து வாழ்க்கை. இப்பொழுது பட்டிமன்றத்தை முறையாக தொடங்குகிறோம். ஒரு கல்விக்கூடம். எங்கள் அம்மாலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பேப்பரை அப்படி கால் பட்டுச்சுன்னா, பேப்பரை முக்கிக்கூடாப்பா, தொட்டு கும்பிடு அப்படின்னு. எது எடுத்தாலுமே எதுவுமே அதை மிதிச்சோம்னா காணாமல் போயிடும். அப்போ டூலர் நான் எடுக்கணும், மிதிச்சாத்தானே வண்டி ஸ்டார்ட். மிதிச்சிடாப்பா, டூலர் காணாமல் போயிடும் சொல்ல முடியுமா? அதே போல் கால் டிக்கெட் கொடுப்பாங்க. முத 10th பரிச்சை எழுத போகிறேன் பாட்டின்னு எங்கள் பாட்டிகிட்ட மாரியம்மா பேர் சொல்லி, அப்படியாப்பா அப்படின்னு சாமியை கும்பிட்டு அதில் குங்குமம் வச்சு பொட்டு வச்சு, கால் டிக்கெட் தான் இருந்துச்சு, மீதி 3/4 டிக்கெட்டை காணும். அதில் பார்த்தா அத்தனை குங்குமம் சந்தனம் பூசி நானே டிக்கெட் வாங்கின மாதிரி இருந்தேன் அந்த பொண்ணு. இப்படிலாம் நடக்கும். இதெல்லாம் வரவேற்கிற விஷயம். பாசிட்டிவாக தொடங்குவோம். பிரமாதமாக இருக்கும் இந்த ஆண்டு. சிரித்து மகிழுங்கள். எப்பயுமே நம்ம நாளைக்கு நல்லா வாழ்ந்துக்கலாம், செட்டிலான பின்னாடி சிரிக்கலாம் அப்படின்னு நினச்சா நம்ம வாழ்க்கை என்றைக்குமே சிரிக்க முடியாது. ஏன்னா செட்டிலாகவே முடியாது. ஏன்னா இப்போ தான் பாசிட்டிவாக பேசுனா இவனே நெகட்டிவாக பேசுகிறானே அப்படின்னு நினைக்காங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, உலகில் கோடீஸ்வரன் என்பவனே கிடையாது. ஏனென்றால் எவன் மன திருப்தி அடைகிறானோ அவன்தான் கோடீஸ்வரன். எங்கள் மன திருப்தி அடைவன் எவனுமே கிடையாது. அதனால் நாளைக்கு சிரிச்சுக்கிறோம் அப்படி நினைக்காங்க. இன்னைக்கே இந்த நிமிடமே எதுவுமே நிறைவான காணொளி பார்க்குறோம். ஜிம்மில் சார் அவள் அழகா உடற்பயிற்சி செய்வேன், 6 அடி தூரத்தில் அப்படி இருக்கு, குப்புன்னு வெறுத்து குப்புற விழுந்து டப்புன்னு போயிடுறேன். இந்த மாதிரி வீடியோ ஒரு 6-7 வீடியோ நான் பார்த்துருக்கேன். அப்போ பார்த்துருக்கீங்களா? உடற்பயிற்சி நல்லதுன்றோம். ட்ரெட்மில்ல கண்டுபிடிச்சவர் 45 வயசில் போயிட்டார். அவர் பொருள் அப்படி இருக்கு. ஆக ஆப்பிள் கம்பெனி ஓனர்ஸ் எல்லாம் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? தன்னை 59 வயசில் சொல்றாரு,
உலகில் எனக்கு அவ்வளவு சொத்துகள் உண்டு, அத்தனை சொத்துக்களும் என் உயிரை காப்பாற்றுவதற்கு போதுமானதாக இல்லை. எனக்கு உடல்நலக்குறைவு, சின்ன வயசு 8 வயசு பொண்ணுக்கு இதய ஆப்ரேஷன் வருது. அன்னைக்கு போய் வேலூரில் பார்க்குறேன், சின்ன சின்னதுக்கு டயாலிசிஸ் நடக்குது. அப்படி எது நிரந்தரமில்லான்னும் போது இருக்கிறதுலே ரொம்ப ஆரோக்கியமானது மென்மையான ஒரு புத்தகத்தை வாசிப்பது, அந்த புத்தகத்தோடு பேசுவதற்கு சமம். ஒரு நல்ல மெல்லிசான இசையை கேட்பது நம்மளுக்கு மன இறுக்கத்தை தளர்த்து மன நிம்மதியை தருகிறது. இதை விட சிறந்தது உடல் குலுங்கி நீங்கள் சிரித்து கண்ணில் தண்ணி வர அளவுக்கு யார் சிரிக்கிறானோ அவனுக்கு நோய் நொடியே கிடையாது, ஆஸ்பத்திரி பக்கம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அதற்காகத்தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம போய் சொல்லுவோம், நானே ஒரு டாக்டரை போய், டாக்டர் வலது காது சரியாக கேட்கவே மாட்டேன் டாக்டர் அப்படின்னே, நெஞ்சு வலி சரியாயிரும் அப்படின்றார். அவருக்கு இடது காது கேட்கல. நான் அப்புறம் மிஷினை மாட்டி விட்டு, டாக்டர் காது சரியா கேட்க மாட்டேன்னுது அப்படின்னே. பக்கத்தில் உட்காருங்க, என்ன வயசு அப்படின்னார். 43 சார். 43 வருஷமா நீங்க சொல்லி கேட்காத காது 45 செகண்டுக்கு முன்னாடி வந்து நான் சொல்லியா கேட்க போகுது, வாங்க ஒரு ஃபில்டர் காப்பி சாப்பிடணும்னு சொல்லி என் காசிலே காப்பி சாப்பிட்டு என்னை அனுப்பிச்சி விட்டார் சார். அதனால் நம்மளே சிரித்து நம்ம நோயை சரியாக்குவோம் என்று சொல்லி இப்பொழுது பட்டிமன்றம் தொடங்குகிறது. அங்கே ஒரு ஆள், என்னத்தை பேசிட்டீங்க இப்போ தொடர்கிறது, எல்லாம் பேசுவாங்க. இன்றைய தினசரி வாழ்க்கை என்பது பட்டையை கிளப்புதா சட்டையை கிழிக்குதான்ற அந்த தலைப்பில் முதலாவதாக அருமை தம்பி கண்ணன் ராவ் சிறப்பாக ஆரம்பிக்கிறார். உங்களுடைய கரகோஷத்துக்கு வாங்க சார். நீராறும் கடலொடுத்த நிலத்தமிழே, சீராறும் வதனமென செந்தமிழே, பாராளும் மொழியான பைந்தமிழே, பாரதி பாடிய பண்தமிழே, வள்ளுவன் வாசித்த வந்தமிழே, எங்கும் ஒலிக்கும் எந்தமிழே, இயல் தமிழே, இசைத்தமிழே, நாடகத்தமிழே, நற்றமிழே, நாங்கள் மூச்சு காற்றாய் சுவாசிக்கும் முத்தமிழே, யாப்பு தமிழே, காப்பு தமிழே, தமிழ் மாணவன் என்று எழுதச் சொன்ன ஜியு போப்பு தமிழே, அகத்தமிழே, புறத்தமிழே, 5 வகை நிலத்தமிழே, சங்கத்தில் வளர்ந்த எங்கள் தங்கத்தமிழே, அடலேறு மொழித்தமிழே, இன்ப கடலேறு சுவைத்தமிழே, எங்கள் உடலேறி உயிரோடு வாழும் உம்மை வணங்கி மகிழ்கின்றோம். தமிழுக்கு முதல் வணக்கம், அனைவருக்கும் அன்பு வணக்கம். உலகெங்கும் வாழும் வசந்த தொலைக்காட்சி ரசிகர் பெருமக்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு மிக சிறப்பாக அனைவரும் உடுத்தக்கூடிய ஆடை சட்டை கிழியாத ஆண்டாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அந்த காலம் முதல் இந்த காலம் வரை வசந்த காலமாக இருக்கக்கூடிய வசந்த தொலைக்காட்சியின் வாயிலாக இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஒரு அற்புதமான பூமி, அற்புதமான மண் இந்த நாகர்கோயில். இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு ஊருக்குமே பெருமைகள் சொன்னாங்க. கண்டிப்பாக எல்லா ஊருக்குமே ஒவ்வொரு பெருமைகள் இருக்கு. திருநெல்வேலி என்றால் அல்வா, திருப்பாச்சி என்றால் அருவா, திருவாரூர் என்றால் தேர், திருவடைமருதூர் என்றால் ஊர், ராஜபாளையம் என்றால் நாய், பட்டமரம் என்றால் பாய், பொள்ளாச்சி என்றால் தென்னை, ஊத்துக்குழி என்றால் வெண்ணெய், கோவை என்றால் சிறுவாணி, ஆம்பூர் என்றால் பிரியாணி, திருப்பூர் என்றால் பனியன், திருநள்ளாறு என்றால் சனியன், பட்டுக்கோட்டை என்றால் பாட்டு, சிவகாசி என்றால் வேட்டு, காஞ்சிபுரம் என்றால் பட்டு, பண்ணைபுரம் என்றால் மெட்டு, சாத்தூர் என்றால் சேவு, மதுரை என்றால் பூவு, கும்பகோணம் என்றால் வெத்தலை, நாச்சியார் கோவில் என்றால் பித்தளை, பூம்புகார் என்றால் சிலம்பு, காரைக்குடி என்றால் குழம்பு, காங்கேயம் என்றால் காளை, சின்னாளம்பட்டி என்றால் சீலை, உடன்குடி என்றால் கருப்பட்டி, கோவில்பட்டி என்றால் தீப்பட்டி. மொத்தமாக பண்பாடு என்றாலே தமிழ்நாடு, பண்பாடு என்றாலே தமிழ்நாடு, அதற்கு பெருமை சேர்ப்பது இந்த நாஞ்சில் நாடு. யாரும் தப்பா எடுக்காங்க. ஒரு 4 வருஷம் பஸ் கண்டக்டர் இருந்தார், எல்லா ஊருக்கும் போனதுனால அந்த ஊரில் என்னென்னு அவர் சொன்னாதான் கைதட்டுவாங்க. நான் இதே ஒரு இடத்துல பூம்பாறு என்றால் சிலம்பு அப்படின்னு கீழே ஒருத்தன் கிளம்பு அப்படின்ட்டா, அது அவங்கவுங்க சொல்லணும். உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி நான் கண்டக்டரா இருக்கும் போதும் சீட்டை கிழிச்சு தான் இருந்தேன், இப்ப சட்டையை கிழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நாஞ்சில் நாடு என்று எல்லோராலும் பாராட்டப்படும் புகழப்படும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய அழகானவர்களும் அன்பானவர்களும் பண்பானவர்களும் வாழக்கூடிய அற்புதமான பூமி நாகர்கோவில். பொதுவா படிக்கக்கூடிய மாணவன் நம்பர் 1 இருப்பான், அல்லது படிக்கக்கூடிய மாணவி நம்பர் 1 இருப்பாங்க. ஆனால் அந்த படிப்பை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி நம்பர் 1 இருக்கிறது என்றால் அது இந்த செயின்ட் சேவியர் கல்லூரி. காரணம், செயின்ட் சேவியர் கல்லூரி என்றாலே மாசு,
அதற்கு காரணம் இங்கே படிக்கும் கேர்ள்ஸு, பாய்ஸு, ஸ்டாஃபு. அற்புதமாக படிப்பறிவை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த கல்லூரியை சார்ந்த மாணவ சொந்தங்கள், பேராசிரியர் பெருமக்கள், முதல்வர்கள் மற்றும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களையும் மீண்டும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மரியாதைக்குரிய நடுவர் அவர்கள் என்ன தலைப்பு கொடுத்திருக்காங்க? வாழ்க்கை சட்டையை கிழிக்குதா, பட்டையை கிளப்புதா? உங்க டைம் முடிஞ்சு நீங்க இந்த உட்காரு. ஏன்னா நீங்க போய் இப்படி ஊத்துக்குழி போய் குரோம்பொட்டை போய் இப்படி வரங்குள்ளியும் டைமே முடிஞ்சு போய் டக்குன்னு அப்படி திருநெல்வேலி போய் தூத்துக்குடி ஷார்ட்கட்ல வந்துடணும். நடுவர் அற்புதமாக எப்படி தீர்ப்பை வழங்க போறார் அப்படிங்கறத அவர் போட்டிருக்கிற சட்டையிலே கண்டுபிடிச்சிடலாம். ஆம், உண்மையிலே கிழிஞ்ச சட்டை தெரியாம இருக்குதான் அங்கங்க இலைய வச்சு மறைச்சிட்டு வந்திருக்கிறார். உண்மையிலே நான் வேற ஒரு சட்டம் கொண்டு வந்தேன். அது ஒரு மாதிரி கழுத்து இருக்குன்னு பாத்தீங்களா? எங்க தலைப்புக்கு நாங்க எவ்வளவு பொருத்தமா இருக்குமா. நல்ல வேலைக்கு 2வது சட்டை கொண்டு வந்தது. அவர் ஏன் லென்த்தா போட்டிருக்காருன்னா பாருங்க, அவசரத்துல அவங்க சம்சாரத்தோட சுடிதார் எடுத்துட்டு வந்துட்டாரு. காலகட்டம் அப்படி இருக்கு, என்ன செய்ய சொல்றீங்க? நடுவர் அவர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பை உணர்த்தக்கூடிய வகையில் அற்புதமாக சட்டையை தான் கிழிக்குது வாழ்க்கை அப்படிங்கிறது. எதிரணியில பட்டையை கிளைக்குதுன்னு பேச வந்திருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அவங்களுக்கு தலைப்பு வேற மாதிரி கொடுத்துருக்கணும். சட்டையை கிழிக்குதா பட்டையை கிளப்புதான்னு கொடுக்காம புடவையை கொடுத்துருக்கணும். புடவையை கிழிக்குதா இல்ல புடலங்காயா இருக்குதான்னு சொன்னீங்கன்னா ஒருவேளை புடவைன்னு சொல்லி பேச வந்திருப்பாங்க. ஏன்னா உண்மையிலேயே சட்டை கிழிகிறது ஆண்களுக்கு தான். இவங்களுக்கு புடவை எடுத்து கொடுத்து, நகை எடுத்து கொடுத்து, நட்டு எடுத்து கொடுத்து, அல்லோலப்பட்டு வாழ்க்கையில சின்ன பின்னமாக போகக்கூடிய ஆண்களுடைய சட்டை கிழிகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அது சின்ன வயசுலயே கண்டுபிடிச்சிடலாம். சிலர் பாருங்க, சட்டை எடுக்க போகும்போது சட்டை கிளியுமா என்னன்னு கிழிச்சு பார்த்து வாங்கிட்டு வருவான். தேவையில்லாத வேலை எனக்கு இது. சாரி சார். நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களும் கிராமத்தை சார்ந்தவங்க தான். சின்ன வயசுல படிக்கிறப்ப ஸ்லேட் இருக்கும். அந்த ஸ்லேட்டில் குச்சால எழுதுவோம். எழுதிட்டு அழைக்கிறதுக்கு தண்ணியை வச்சுட்டு காக்கா சட்டை ஏன் சட்டை, காக்கா சட்டை ஏன் சட்டை, காக்கா சட்டை ஏன் சட்டைன்னு சொல்லியிருப்போம் சின்ன வயசுல. அது அப்பவே சின்ன வயசுலேயே உணர்த்துவாங்க. ஃபியூச்சர்ல உன்னுடைய சட்டை கிழிஞ்சிருண்டா, பார்த்து சூதாகமா இருடான்னு சொல்றதுக்காக தான் சின்ன வயசுலேயே சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, 28 வயசுல என்னுடைய வாழ்க்கையில வாழ்க்கை பட்டையை கலப்புது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆகி போச்சு, சட்டை கிழிஞ்சிருச்சு. வாழ்க்கை நல்லா போயிட்டே இருந்துச்சு. ஆஹா, பட்டையை கலப்புதான் நினைச்சேன். குழந்தை பிறந்து போச்சு, சட்டை கிழிஞ்சு போச்சு. கொஞ்ச நாள் பட்டையை கிளப்புதுன்னு நினைச்சேன், அடுத்த குழந்தை பிறந்து போச்சு, சட்டை கிழிஞ்சு போச்சு. வாழ்க்கையில ஒரு குழந்தை 2 குழந்தைய நாம பெத்து வளர்த்து ஆளாக்குறதே பெரிய விஷயம். ஒண்ணு வேணாங்க, கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி குழந்தைய பெத்து அதை வளர்த்து அதை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு 10 ஸ்கூலை தேர்வு பண்ணி 5 ஸ்கூலை செலக்ட் பண்ணி ஒரு ஸ்கூலை ஓகே பண்ணி அந்த ஸ்கூல்ல அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு முதல் நாள் நைட்டே போய் வரிசையில நின்று அல்லோலப்பட்டு வரிசையில நின்று அப்ளிகேஷன் வாங்கி ஃபில்லப் பண்ணி கொடுத்து ஃபீஸை கட்டி அந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு இங்கிலீஷ்க்கு ஒரு டியூஷனு, தமிழுக்கு ஒரு டியூஷனு, சப்ஜெக்ட் வாரியா ஒவ்வொரு டியூஷனாக வச்சு 10th நல்லா பாஸ் பண்ண வச்சு +2 நல்லா பாஸ் பண்ண வச்சு காலேஜ் 10 காலேஜை தேடி 5 காலேஜை செலக்ட் பண்ணி ஒரு காலேஜை ஓகே பண்ணி அந்த காலேஜில் ஃபீஸை கட்டி எந்த அரியரும் இல்லாம எல்லா செமஸ்டரையும் முடிச்சுட்டு காலேஜ் முடிஞ்சதுடா அப்பான்னு நினைக்கிறப்ப ஐயோ வேலைக்கு சேர்க்கணும்னு சொல்லி வேலைக்கு 4 பேர் தேடி அங்க போய் இங்க போய் 4 பேருடைய கையில காலில் விழுந்து வேலையை வாங்கி நல்ல சம்பளமா இருக்கானுங்கிற அந்த வேலையை பார்த்து கொடுத்து அதுக்கப்புறம் ஐயோ வயசாயிடுச்சுன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைய பெத்து வளர்த்து ஆளாக்குறதுக்குள்ள மூச்சு முட்டுதே. இப்படி இருக்கிறப்ப எப்படி வாழ்க்கை பட்டையை கலப்பும்? நடுவர்களே, ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அவங்க பட்டையை கலப்புதுன்னு பேச வந்திருக்கிறாங்களே, என்னதான் காக்கா கருப்பா இருந்தாலும் அது போடக்கூடிய முட்டை வெள்ளையா தானே இருக்கும். 43 வயசாச்சு, எனக்கு இது தெரியாம இருந்திருக்கேன் பாரு இன்ன வரைக்கும். என்னதான் காக்கா கருப்பா இருந்தாலும் அது போடக்கூடிய முட்டை வெள்ளையா தான் இருக்கும். என்னதான் முட்டை வெள்ளையா இருந்தாலும் அதுல வர்ற காக்கா கொஞ்சம் மறுபடியும் கருப்பா தான். சரிங்களா? நான் எதை நடுவர்னு எதை நாதார்த்தனமா நினைச்சிடாங்க. குபீர்னு அப்ப எப்படி காக்கா கருப்போ எப்படி முட்டை வெள்ளையோ அதே தான். ஏன்னா வாழ்க்கையில பளபளப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அந்த வாழ்க்கையோட நிதர்சனம் என்னங்கிறது தெரியும். சட்ட கிளியர்களுடைய கஷ்ட நஷ்டம் என்னங்கிறது தெரியும். ஒண்ணு வேணாம், கல்யாணம் ஆன புதுசுல நடுவர்களே என் பொண்டாட்டி கத்திரிக்காய் வாங்கிட்டு சொன்னாங்க. நான் மார்க்கெட்டுக்கு போய் கத்திரிக்காய் வாங்க போனேன். வாங்கிட்டு வந்தா சாம்பார்ல போட்டா பயங்கர முத்தல். உன்னை என் பொண்டாட்டி ஒரே திட்டு, ஒரு கத்திரிக்காய் கூட வாங்க முடியல, வாங்க தெரியல, எல்லாம் முத்தின கத்திரிக்காவே இருக்குன்னு சொல்லி. அடுத்த நாள் மார்க்கெட்டுக்கு போனேன். இன்னைக்கு எப்படியாவது சூப்பரா பொண்டாட்டி கையால பாராட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு இலசான கத்திரிக்காவை வாங்கினேன். கொண்டாந்து சாம்பார் வச்சாங்க. எல்லா கத்திரிக்காயும் சாம்பார்ல கரைஞ்சி போச்சு. அப்பவும் என் பொண்டாட்டி திட்டு,
ஒரு கத்திரிக்காய் கூட வாங்க தரல, எல்லா கத்திரிக்காயும் கரைஞ்சி போச்சு, இவ்வளவு இலசா வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. 3ஆவது நாள் பார்த்தேன், இனிமே கரெக்டான கத்திரிக்காய் வாங்கணும், பொண்டாட்டி கையால் பாராட்டு வாங்கணும். நேராக மார்க்கெட்டுக்கு போனேன், காலையில் குளிச்சு கழிச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு பட்டையெல்லாம் போட்டுட்டு மார்க்கெட்டுக்கு போய் பதமான கத்திரிக்காய் எடுத்துகிட்டு வந்து ஒய்ஃப்ட்ட கொடுத்தேன். அப்பவும் பொண்டாட்டி திட்டினா. என்ன திட்டினா தெரியுமா? கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா, விவஸ்தை இருக்கா? கத்திரிக்காயை விட்டா மார்க்கெட்டில் வேற காயே இல்லையா? நீங்களாம் மனுஷனா, நீங்களாம் புருஷனா? நாங்கள் ஒரு கத்திரிக்காய் வாங்குறதுலயே இவ்வளவு அல்லோலப்பட வேண்டியது இருக்கே. ஆனா நீங்க பட்டையை கலப்புது பட்டையை கலப்புது பட்டையை கலப்புதுன்னு பேசுறது வந்துருக்கீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? ஒண்ணு வேணாம், படையப்பா படம் இப்ப ரிலீஸ் ஆனிச்சு, ரீரிலீஸ் ஆன படையப்பாவே பட்டையை கலப்புது. சரி, நம்ம லைஃபும் படையப்பா மாதிரி இருக்கும்னு நினைச்சா நம்ம லைஃப் தொடர்ந்து தகரடப்பா மாதிரியே கிழிச்சுதான் தள்ளுதே ஒழிய வாழ்க்கை பளபளப்பா தங்க மாதிரியோ வைரம் மாதிரியோ வைடூரம் மாதிரியோ மின்னல. இதுதான் உண்மை. ஆனா பட்டையை கலப்புதுன்னு பேசுறது வந்திருக்கிறாங்க. நம்ம ஒன்று நினைப்போம் சார், ஆனால் அது ஒன்று நடக்கும். அவன்கிட்ட கேட்டாங்க, காட்டுக்குள்ள உங்க மாமியாரும் உங்க மனைவி வர்றாங்க, எதிர்த்தாப்புல திடீர்னு ஒரு காட்டெருமை வருது, நீங்க மாமியாரை காப்பாத்துவீங்களா மனைவியை காப்பாத்துவீங்களா? அவன் சொன்னா, நான் காட்டெருமை எப்படியாவது காப்பாத்துவேன். இந்த மாதிரி பதில் ஒன்று எதிர்பார்த்தோமா? அது மாதிரி அவர் சொன்னார் பாருங்க, சின்ன வயசுல எல்லாம் சட்டை போடுவோம். அப்பெல்லாம் சின்ன வயசுல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சட்டை போடும்போது என்னன்னா இந்த காலர்ல மஞ்சள் வைப்பாங்க. அது எதுக்குன்னு அப்புறம் சொல்றேன். அந்த மஞ்சள் ஒரு கிருமி நாசினி, அதுக்காக மஞ்சள் வைக்கிறது. எங்க அப்பா அதுக்கு கஞ்சத்தனப்பட்டுக்கிட்டு மஞ்சள் கலர்லேயே சட்டை எடுத்து கொடுத்தார். ஓடா டோட்டல் கிருமி நாசினி 3 வருஷத்துக்கு எவனும் இந்த பக்கம் வர முடியாது. பாருங்க, ஒரு 200 300 500 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர் ஒரு கூட்டத்துக்குள்ள போயிட்டு வந்தனா உனக்கு கிருமி தொட்டின்றக்காக திருவிழா கூட்டத்தில் அப்பயே மஞ்சள் வச்சு அனுப்பியிருக்காங்க. அன்னைக்கு நல்லா இருந்துச்சு. அதனாலதான் இன்றைய வாழ்க்கைன்னு ஒரு அழுத்தம் கொடுத்தோம். இன்னைக்கு எப்படி இருக்கு சார்? இந்த உரல் வெளியே போச்சு, இந்த உடல் மருத்துவமனைக்கு போயிடுச்சு. அம்மிக்கல்லை தூக்கி வெளியே போட்டோம், எல்லாரும் கிட்னியில் கல் வந்துருச்சு. சார் பார்க்குறாரு, நான் இத்தனை வருஷமா பிரின்சிபலாக இருக்கேன், அம்மிக்கல் வெளியே போனதுக்கு கிட்னியில் எப்படி கல் வரும் அப்படின்னு சார் கன்ஃபியூஸ் ஆயிட்டார். நாங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுறது எங்கள் பட்டிமன்றத்தில் சில நேரம் நடக்கும். நடுவர்களே, காதல் முதல் கல்யாணம் வரை காதலிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு திருமணம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில படக்கூடிய கஷ்டங்கள் அப்படிங்கிறது சொல்லி மாளாது. ஒரு பக்கத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் அல்ல, பக்கம் பக்கமாக சொல்ல வேண்டிய விஷயம். ஒருத்தனுக்கு இப்படிதான் கல்யாணமே ஆகல, 25 வயசுல நேரா கோயிலுக்கு போனான் கடவுள்கிட்ட. கடவுளே, நீங்க எல்லாம் ஒரு கடவுளா, எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. கடவுள் கம்முன்னு இருந்தார். 30வது வயசுல திரும்பவும் போனான், 30 வயசு ஆக போகுது. கடவுளே, நீ எல்லாம் ஒரு கடவுளா, எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. 35வது வயசுல போனான், கடவுளே நீ எல்லாம் ஒரு கடவுளா, எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. 40வது வயசுல போனான், கடவுளே நீங்க எல்லாம் ஒரு கடவுளா, எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. கடவுள் பார்த்தாரு, சரி இதுக்கு மேல வந்தா ரொம்ப நம்மளை திட்ட ஆரம்பிச்சிரும் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. 1 வருஷம் கூட ஆகலங்க, திருப்பி கோயிலுக்கு போனான், கடவுளே நீ எல்லாம் ஒரு கடவுளா, எனக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வச்சுக்கன்னா. கடவுள் இப்ப சொன்னாரு, 25 வயசுல உனக்கு கவுந்து பண்ண, 30 வயசுல உனக்கு கவுந்து பண்ண, 35 வயசுல கவுந்து பண்ண, 40 வயசுல வழியக்க நீ தான் மாட்டிக்கிட்ட. நான் ஒன்னு அப்படி கவுந்து பண்ண முடியும்னா. அதுக்கு இவன் கேட்டான், கல்யாணம் பண்ணிட்டேன்னு தெரியாதனமா ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டான். அதுக்கு கடவுள் சொன்னாரு, இனிமே நீ வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன, எல்லாம் முடிஞ்சு போச்சு போன்ட்ட. வாழ்க்கையில கல்யாணம் முதல் காதல் பண்றதா இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்றதா இருந்தாலும் சரி, குழந்தைகளை வளர்ப்பா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம் கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறோம், சட்டையை கிழிச்சுக்கிட்டு தான் நிற்கிறோம் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. ஆனா பட்டையை கிளப்புதுன்னு பேச வந்திருக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே அவங்களுடைய வாழ்க்கையில போய் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருக்காங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். நடுவர்களே, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், கடல் நிறைய தண்ணி இருக்கு, கடல் நிறைய தண்ணி இருக்கு, அதுல குளிக்கலாம் ஆனா குடிக்க முடியாது. டம்ளர்ல தம்மா துண்டு தண்ணி தான் இருக்கு, அதை குடிக்கலாம் ஆனா குளிக்க முடியாது. அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில எவ்வளவுதான் மிகப்பெரிய பறந்து விரிந்த உலகமாக இருந்தாலும் சரி, அந்த பறந்து விரிந்த உலகத்திலையும் நாம் படுவது எல்லாமே கஷ்டம்தான், நாம படுவது எல்லாமே துன்பம் தான். இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கு. அதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு சொல்லி தான் எல்லாரும் போராடுறோம், ஆனால் தோல்வி என்ற முகம்தான் நமக்கு முன்னாடி நிக்குது. அதனால கஷ்டங்களும் நஷ்டங்களும் தான் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைஞ்சிருக்கு. வாழ்க்கை என்பது பட்டையை கிளப்பவில்லை, சட்டையை தான் கிழிக்க வைக்கிறது, கஷ்டங்களை தான் தொடர்ந்து கொடுக்கிறது. இந்த 2026 இந்த நிலை மாறி பட்டையை கிளப்பட்டும், சட்டைகள் எல்லாம் தைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு மாறட்டும் என்று சொல்லி மீண்டும் வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடிக்கடி சட்டையை தப்போம் ஏன் சொல்றாருன்னா, அவங்க அப்பா டெய்லராக இருக்காரு அப்படின்ற அர்த்தம் கிடையாது. நிறைய விஷயம் சார். ஆமையும் நத்தையும் பாருங்க சார், ஆமையும் மிகப்பெரிய சுமையை
தான் முதுகில் வச்சிருக்கு. நத்தையும் மிகப்பெரிய சுமையை வச்சிருக்கு. சுமை இருக்கின்றக்காக அந்த ஆமையும் நத்தையும் நகராமல் இல்லை, தினந்தோறும் நகர்ந்து கொண்டே தான் இருக்கு. அதுக்காக சுமையாக இருக்குது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிக்கொள்ளே இல்லாமல் நம்ம நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் ஒவ்வொரு வருஷத்தையும் இனிமையாக. ஒரு கவிஞன் சொல்கிறான், ஒவ்வொரு மணித்துளியையும் நீங்கள் ரசித்து வாழுங்கள், விரயம் பண்ணாங்க பாருங்க. பஸ்ஸில் அந்த சன்னல் ஒரு சீட்டு கிடைக்கிறவன் சந்தோஷமாக அப்படி ஒவ்வொன்று ரசிக்கிட்டே போவான் சார். மலைத்துளிகள், பள்ளி சிறார்கள் பள்ளி செல்கிற அந்த அழகு, ஒன்று ஒன்றா இயற்கை வளம், மரங்களை பார்த்து ரசிச்சுட்டு போவேன். அவனுக்கு 3 மணி நேர பயணம் ஒரு 30 செகண்ட், ஒரு அரை மணி நேர பயணமாக இருக்கு, ரசித்துக்கிட்டே போனோம். சிலர் பாருங்க, அந்த சன்னல் ஒரு சீட்டு கிடைச்சும் கண்ட்ரேட்டு 50 பைசா தராமலே போயிட்டானே. கண்டேட் சார் இரியா வெயிட் பண்ணியா, கண்டேட் சார் அந்த 50 பைசாக்காக அந்த 5 மணி நேரம் பயணத்தையுமே தொலைச்சிரு. தூங்காமல் ஒரு 50 பைசா எப்போ கொடுப்பாரோ பார்த்தீங்களா? இப்படி தான் சார் நிறையா பேர் வாழ்க்கையை இழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத அவர் சொன்னார். ஒன்றும் இல்லை சார், நீங்கள் 8 கோடி ரூபாயில் கஷ்டப்பட்டு சம்பாரித்து கட்டின சொந்த சம்பாத்தியத்தில் உழைச்சி கட்டின வீட்டில் நீங்கள் இறந்த பின்னாடி 6 மணி நேரத்துக்கு மேலே உங்கள் பாடி வைக்க மாட்டான். இதுக்கு தான் ஓடுற எல்லா மனுஷன். உங்களுக்காக என்னைக்கு வாழ போகிறீங்க, ரசிக்க போகிறீங்க. காரை சர்வீஸுக்குறோம், 2 வீலர் சர்வீஸுக்குறோம், அதெல்லாம் இயந்திரங்கள். மனித உடலும் ஒரு எந்திரம் தான். என்னைக்கா சர்வீஸுக்குறோமா, அதை சர்வீஸுக்குறதா இப்படி உட்காந்து சிரித்து நம்மளை ஆசுவாசப்படுத்திக்கிறோம். அதில் முதலாவதாக அழகாக தொடங்கி வச்சுருக்காரு. ஒவ்வொரு ஆளும் ஒன்று ஒன்று சொல்லலாம். ஆனால் இவங்க சரி என்ன சொல்ல போகிறான்னு தெரியுமா? ஒருத்தனை பாம்பு அடித்து பிடிச்சிச்சு, பதறியும் நம்மலாம், ஐயோ பாம்பா ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. அவன் பாம்பு அடிச்சதை அப்படின்னு தட்டி விட்டுட்டு டீ போடுங்கன்னு டீ குடிச்சிக்கிட்டு இருந்தான். ஆச்சரியப்பட்டாய், என்ன பாம்பு அடிச்சிருச்சு, அதுவும் கடுமையான கட்டுவிரியம் பாம்பு, அசால்ட்டா டீ குடிச்சு ஆஸ்பத்திரி போமியா, கொஞ்சம் சீனி கம்மியாக போடுங்க. சுற்றி இருந்த 16 பேருக்கும் குழப்பம். என்னங்க விஷத்தை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே விஷத்தோட பழக்கம் இருக்கா? என் சம்சாரம் செய்கிற ரசத்தோட எனக்கு பழக்கம் இருக்கு, அதவே சாப்பிட்டுட்டு 16 வருஷம் இருக்கே, இதெல்லாம் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கான்னா அந்த இடத்துல ஒரு 5 பேர் சிரிச்சிருக்காங்க. இதுக்கு நான் டீ கடைக்கு போய் சீனி கம்மியாக போட்டு இவ்வளோ கொண்டு வந்து சேர்த்தேன். அந்த டீ கடை அதோடு இடித்து போட்டு என்னைக்கு வரக்கூடாத அளவுக்கு. அப்படியே கண்ணன் ராவ் கும்பகோணம், அவருடைய பேச்சு நடை ஒரு அழகு, ஒரு வடிவம். கவிநயத்தை சார் நிரம்ப சொல்ல வேண்டியதை ஒத்த வரி கவிதையில் சொல்லிடுவாங்க பார்த்திருக்கீங்களா? அதை நான் பின்பு சொல்கிறேன். கைக்கூ கவிதைன்னு உண்டு. ஆக பட்டை கிளப்பத்தான் செய்கிறது, மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறோம். மகிழ்ச்சியாக இல்லை என்றால் இத்தனை மக்கள் இப்படி இன்முகத்தோடு புத்தாடை உடுத்தி இப்படி சந்தோஷமாக உட்காந்துருக்க முடியுமா? பார்த்து யோசிச்சு பாருங்க. இருக்கு சார். சிலர் பாருங்க, நம்ம மகிழ்ச்சியாக இருந்தாலும் மகிழ்ச்சியை கெடுத்து விட்டு போகிற இருப்பேன். மனைவிக்கு சொல்கிறாங்க, எங்க இன்னைக்கு வருஷப்பிறப்பு காலண்டரில் போட்டிருக்காங்க, எனக்கு என் ராசி மேச ராசி என்ன போட்டிருக்காங்க, குதூகலம் கும்மாளம். எனக்கு நடி போட்டிருக்காங்க விரக்தி கவலை துன்பம் நாசம். ஏண்டி எனக்கு மட்டுமாடி இப்படி போடுவாங்க? நம்மளை சொல்றத பார்த்தீங்களா? அந்த நாசத்துக்கு கூட ஆசம் அப்படின்னு ஆக்குறதாங்க நாங்க என்று சொல்லி கோயிட்பேட்டிலேருந்து அன்னபாரதி அவர்களுக்கு ஒரு கரகோஷம். பெருத்து போகாத உடல், நரைத்து போகாத முடி, எதிர்த்து பேசாத மனைவி இந்த புத்தாண்டில் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க உலகெங்கும் இருக்கக்கூடிய வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நல்ல தமிழையும் நகைச்சுவையும் நல்ல நங்கூரமாக ரசிக்கக்கூடிய நாகர்கோவில் ரசிக பெருமக்களுக்கும் அன்னபாரதியின் அன்பார்ந்த புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, இவெல்லாம் நான் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? அந்த பெருத்து போகாத வகுறு, இன்னொன்னு என்ன சொன்னீங்க? நரைத்து போகாத முடி, அதுக்கு அடுத்து ஒன்று சொன்னீங்களே எதிர்த்து பேசாத மனைவி. இதைத்தான் 7 வருஷமா சொல்றாங்க. எனக்கு எங்க சார் நடக்குது? ஏமா அப்படின்னு என்ன நோமா அப்படி எடுத்தோன்னு. இந்த வருஷம் கிடைக்கும், கான்பிடென்டா இருங்க. கண்டிப்பா 2026 ராஜலிங்க சார் தட்டிட்டாரு, கான்பிடென்ட் சார் கிடைக்கும் சார். சத்தியமா சார், உண்மையில எங்க அணிய பாருங்க சார், பட்டைய கலப்புதன் சும்மா அப்படி வேற லெவலா உட்கார்ந்து இருக்கோம். அந்த பிள்ளை ஏதோ குட்டையை குழப்பிட்டு வந்த மாதிரி இருக்கு. அது எதிரணியில பாருங்க, சட்டையை கிழிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து காக்கா முட்டை போடுறது என்னத்தலாமோ சொல்லிட்டு போயிருக்காரு. சத்தியமா அந்த பாயிண்ட்டுக்கு நான் முதல்ல வரேன். மேடம் நீங்க மாத்திருங்க, நீங்க குருவி முட்டை போடுற பத்தி பேசுங்க. அதுக்கெல்லாம் நான் போகல சார். இவ்வளவு நான் உட்கார்ந்து என்ன எழுதிட்டு இருந்தேன், உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி கவிதை சார். எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா நான் யூத் சார். கொஞ்சம் பார்த்து இப்ப பாருங்க, அப்படி எல்லாருமே யூத் அத்தனை பேரும் இந்த பாயிண்ட் கைத்தல கொடுப்பாங்க. நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம் சார். முன்பக்கம் எல்லாரும் சுறுசுறுப்பில் தேனியாக
சுறுசுறுப்பில் தேனியாக, நிதானத்தில் ஞானியாக, நகைச்சுவை போனியாகவே இருக்கும் நடுவர் மதுரை முத்து அவர்களே. நகைச்சுவை கோணியா? ஆமா சார். நான் கொஞ்ச நேரத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு மேடம். அவரு சட்டையை கிழிக்குதுன்னே பஞ்ச் சொல்லும் போது நம்ம சொல்ல முடியாதா? 10ஓட 11 வாழ்றதை விட 10ஓட 11 வாழ்றதை விட கெத்தோட தனியாளா இருப்பதுதான் சென்ட் சேவியர்ஸ் கல்லூரி நிரூபிச்சிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா சார்? தனியா இல்லையா, எல்லாம் சேர்ந்து சேர்ந்து தானே உட்காந்துருக்காங்க சார். எவ்வளவு அழகா ரசிக்கிறாங்க. இந்த மக்களை பார்த்து எப்படி சட்டையை கிழிக்குதுன்னு அவர் பேசிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னா என்னால சத்தியமா ஏத்துக்கிட முடியல சார். ஏதோ பாவம் பேசிட்டு போயிட்டாரு. சத்தியமா எங்க அணிய பாருங்க சார். அவங்க நல்லா பாருங்க, எதிரணியில பாருங்க. நாங்க ஏன் நல்லா சிரிங்க சிரிங்க சிரிங்கன்ட்டு நடுவர் எதுக்கு சொல்றாங்க? சொல்லிவிட்டு வருவது பிறப்பு, சொல்லாமல் வருவது இறப்பு, இடையிலே ஒரு மனிதன் சிரித்து கொண்டே வாழ்வதுதான் ஒரு மனிதனோட சிறப்பு அப்படின்ட்டு சொன்னா சிரிப்புக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு. ஆனா எதிரணியில பாருங்க, அந்த முகத்துக்கெல்லாம் சுட்டாலும் சிரிப்பு வராது. ஆனா எங்க அணிய பாருங்க சார், சுட்டாத்தான் போயிருவார்ல, அப்புறம் எப்படி சிரிப்பு வரும்? ஏங்க சுட்டப்ப ஒருத்தர் ஆஹா என்ன சுட்டு ஐயோன்னு என்னதெல்லாம் ஒரு பேச்சு. நீங்க நான் எழுதிட்டு வந்திருக்கேன் சார். எதிரணியில சுட்டாலும் சிரிப்பு வராது. எல்லாம் பேச தோசை சுட்டு போயிருக்கலாம். ஆனா எங்க அணிய பாருங்க, எங்களை யாராவது சுட வந்தா கூட சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதாங்க வாழ்க்கை பட்டைய கலப்புது சார். கொஞ்சம் வீக் தான். அப்புறம் வந்து சொன்னார், என்னது காக்கா முட்டையா இருந்தாலும் முட்டை போடுற காக்கா என்னதான் கருப்பா இருந்தாலும் அது போடுற முட்டை வெள்ளதான், முட்டை என்னையா வெள்ளையா இருந்தா அது போடுறது வரக்கூடிய காக்கா கருப்பா தான். அதுக்கு நடுவர் ஒரு பஞ்சு வேற கவுண்டர் சொன்னார். நான் என்ன சொல்றேன் சார், அதே முட்டையை வச்சு சொல்றேன். ஒரு முட்டை வெளியிலிருந்து உடைக்கப்பட்டால் அந்த வாழ்க்கை முடிவடைகிறது. அதே முட்டை உள்ளிருந்து உடைக்கப்பட்டால் ஒரு வாழ்க்கை புதிதாக துவங்குகிறது அப்படின்னு சொன்னா அதுதான் வாழ்க்கை பட்டைய கலப்பு. என்னங்க சார், கொண்டாட்டிக்கு புடவை எடுக்கிறது குறிச்ச சட்டையை கிழிக்குது, புள்ள பிறந்துட்டா சட்டையை கிழிக்குது, பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சட்டையை கிழிக்குது. நீங்க எல்லாம் பிறந்ததே வேஸ்ட்னு உங்க அம்மா கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டு இருந்தா நீங்க முதல்ல பிறந்திருப்பீங்களா? புத்தாண்டதுமா அவர் கிடைச்ச சாவு. இந்த காலத்துல கள்ளி செடி எங்க போய் கண்டுபிடிக்க? இதுல இவரு காக்கா முட்டை, அவங்க கோழி முட்டை, நடுவுல நானா கூ முட்டையா? முட்டையா போச்சு. பிரின்சிபல் சார் எவ்வளவு அழகா அப்படி ஜம்முன்னு கோட் போட்டு உட்கார்ந்து ரசிக்கிறார். அவர் பாக்குறாரு, உங்களுக்கு இடம் கொடுத்த ரொம்ப தப்பா போச்சுடா. உங்க 3 ஜோக்குக்கு என்ன நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. ஏங்க அவர்கிட்ட உண்மையில படித்தவர்கள் அத்தனை பேர்ட்டையும் கேட்டு பாருங்க. ஜாதகத்துல கட்டம் சரியில்லை, வீட்டுல விட்டம் சரியில்லை அப்படிலாம் யோசிக்காம எதிர்கால திட்டம் சரியா இருந்தா வாழ்க்கை பட்டைய கலப்புங்க. ஒரு அப்பா பையனை பார்த்து சொல்றாரு, டே உலகத்துல எதுவுமே நம்பாதுடா. புலியின் பல்லை நம்புகிறாய், நரியின் கொம்பை நம்புகிறாய், ஜோசியரின் சொல்லை நம்புகிறாய், கிளியின் ஏட்டை நம்புகிறாய், கைரேகை கோட்டை நம்புகிறாய். இதை எதையுமே நம்பாதரா. உன்னை நம்பு, உன் திறமையை நம்பு. அதுதான்டா உன்னை கடைசி வரைக்கும் வாழ்க்கையில வெற்றி கொண்டு போகும் அப்படின்ட்டு சொன்னா யார் வெற்றியாளர்? கல்லூரிங்கிறதுனால இந்த இடத்த நான் பதிவிடுறேன். யார் வெற்றியாளர்? நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் அவன் சோம்பேறி, இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவன் சுறுசுறுப்பானவர். யாரு நாளை செய்ய வேண்டியது இன்றே செய்கிறாரோ அவன்தான் வெற்றியாளர் அப்படின்னு சொன்னா எங்க கல்லூரியில நம்ம சென்ட் சேவியர்ஸ் கல்லூரி கூட அத்தனை பேரும் வெற்றியாளர்கள் சார். எங்க அணிய பாருங்க சார். இதுல வந்து சட்டையை கிழிக்குதுன்னு எப்படி பேச முடியும்? புடவை எடுத்து கொடுக்குதுன்னு சொல்றீங்களே, புடவைக்கும் புருஷனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் சார். சொன்ன பிறகு அத்தனை ஆண்களும் கைத்தல் கொடுப்பாங்க, கல்யாணமானவங்க சத்தியமா இந்த பாயிண்ட் கைத்தல் கொடுப்பாங்க. புடவைக்கும் புருஷனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. புரட்டி எடுத்து செலக்ட் பண்ணனா அது புடவை, செலக்ட் பண்ணிட்டு புரட்டி புரட்டி எடுத்து அதாங்க கட்டின புருஷன். என்ன சார்? ஒரு நாள் டாக்டர்கிட்ட போய் சுகமா போனா, டாக்டர் நான் கொஞ்சம் குண்டாகணும் டாக்டர். எதுக்குப்பா? என் மனைவி தூக்கி எறிஞ்சு பேசுறா. சார் இந்த எதிரணியில பாருங்களேன் சார், எதற்கெடுத்தாலும் ஒரு கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஏன் இப்படி, இது ஏன் இப்படி, இது ஏன் இப்படி இப்படின்னு கேள்விட்டே இருப்பாங்க. ஆனா வாழ்க்கையை பட்டைய கலப்புதுங்கிற எப்படி தெரியுமா? இவங்க இப்படி தாங்க, இது இப்படி தாங்க அப்படின்னு இப்படி 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 அப்படி 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 எஸ் ஏ சூர்யா ஒரு படத்துல சொல்லியிருப்பார்ல, அதே அப்படி இப்படி 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 இருந்தா வாழ்க்கை பட்டைய கலப்பு சார். உங்களுக்கு புரிஞ்சுச்சா புரியலையா? இது யாருக்குமே புரிஞ்சிருக்காது மேடம். அங்க கேமராமெல்லாம் ஆஃப் பண்ணிட்டார். தேவையில்லாத மெசேஜ்ங்க இதெல்லாம். அப்படி இவங்களுக்கு என்ன தெரியுமா? வேலை கிடைக்கிற வரைக்கும் வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப வேண்டியது சார். வேலை கிடைச்சிருச்சா வேலைக்கு போக வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்லி புல வேண்டியது. ஒண்ணு ஒர்க் டென்ஷன், இல்லாட்டி ஒர்க் இல்லையேன்னு டென்ஷன். இருக்கிறவனுக்கு இன்கம் டாக்ஸ் பிரச்சனை, இல்லாதவனுக்கு இன்கமே பிரச்சனை. இருக்கிறவனுக்கு சொத்து பிரச்சனை, இல்லாதவனுக்கு சோத்து பிரச்சனை. இவ்வளவுதான் சார் வாழ்க்கை. இதுல வந்து என்னத்த நீங்க வாழ்க்கை சட்டையை கிழிக்குது நீங்க பேசுறீங்க?
வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றதை விட அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல டீல் பண்றானே அவன் தாங்க வாழ்க்கையை பட்டையை கிளப்பதுக்கு ஏற்றக்கூடியவங்க. சார், மார்கழி மாதத்துக்கும் ஆடி மாதத்துக்கும் என்ன வித்தியாசம் சார்? நீங்க தான் ரெடி பண்ணி வந்திருப்பீங்க, சொல்லுங்க. இல்ல நடுவர், நீங்க ஏதாவது மார்கழி மாதத்துக்கும் ஆடி மாதத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆடி மாசம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. மார்கழி மாசம் அது சொல்றேன். கூலான மாதம்னா மார்கழி, கூலுக்கான மாதம்னா அது ஆடி. ஒரு புதுசா ஒரு பாயிண்ட் எடுத்து பயந்துகிட்டே நான் பேசுறேன். புதுசா நீங்க ரிகர்சல் எடுக்கிறதுலாம் நாங்க கை தட்ட முடியுமா? ஆனா இதே அவங்க சொன்னனால ஆடி மாசம் போன கொரோனா டயத்துல ஆடி மாசம் ஒரு ஆள் 2000 பேருக்கு கூழ் ஊத்துனார். பாராட்டம்ல. ஆமா, விளக்கமாரோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. கூழ பூரா ஆன்லைன்ல ஊத்திருக்கான். கடவுள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெற்றி காகிதத்தை கையில கொடுத்திருக்காரு. ஆமா, தேங்க்யூ சார். நீங்களும் எடுத்து புரட்டி பாருங்க சார், உங்களுக்கும் வெற்றி காகிதம். எல்லாருமே பாருங்க, கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெற்றி காகிதம். லட்சுமி உனக்கும் கொடுத்திருக்காரு, எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. நாங்க என்ன சொல்றோம், ஒண்ணு அதுல எழுதுங்க, இல்லாட்டி வரைங்க, இல்லாட்டி எதை கிறுக்கியாவது வைங்க. அதை விட்டுட்டு கிழிச்சு போட்டு போறீங்களா? உங்களுக்கு எல்லாம் நியாயம் இருக்கா? கிழிச்சு போட்டு போறதுக்காகவே சட்டையை கிழிக்குதுன்னு ஒரு அணி, அதுக்கு தேவையில்லாம பேமெண்ட் வேற வசந்த் டிவில இருந்து கொடுக்குறாங்க. துரைசாமி சார், எங்க சார் இருக்கிறீங்க நீங்க? இப்ப இந்த பாயிண்ட்ல என்ன கிரிக்கெட்லாம் சொன்னீங்க? என்ன யாரு சொன்னீங்க? கிரிக்கெட் இருக்கிறாங்கல்ல சார். ஆனா வாழ்க்கையில எதுனாலும் பாசிட்டிவா எடுத்துக்கணும், அப்பதான் சார் பட்டையை கிளப்புன்னு சொல்றேன். உண்மையிலே சார் மாதிரியே, கண்ணன் சார் மாதிரியே எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பையன் கல்யாணம் ஆகணும் சார். அந்த பையன்கிட்ட கேட்டேன், டேய் உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்டா? சில பல குவாலிபிகேஷன் நீங்க எல்லாம் ஒரு எதிர்பார்ப்புகள் வச்சிருப்பீங்கல்ல, எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்டான்னு கேட்டேன். மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னாப்ல, இப்ப இருக்கிற என் பொண்டாட்டி மாதிரி சத்தியமா இருக்கவே கூடாது அப்படின்னா. இப்பெல்லாம் இவங்களுக்கெல்லாம் எப்படி பட்டையை கலப்போம்? அந்த பக்கத்துல லட்சுமி, உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சாப்பா? முடியல. அவனுக்கு கடவுள் முந்தானத்து காட்சி கொடுத்தாரு சார். அப்படியா? ஆமா சார். அவருக்கு காட்சி கொடுக்கலாம், உங்களுக்கு எப்படி மேடம் தெரியுது? அவனே முழிக்க எனக்கு காட்சி கொடுத்தாரா? அவன் அதிர்ச்சியார அளவுக்கு நீங்க உங்க பாயிண்ட கொண்டு வந்திருக்கீங்க. காட்சி சொன்னாப்ல அக்காங்கிறதுனால காட்சி கொடுத்து ஓம் கிரீம் 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 ஓம் கிரீம் 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 அப்படின்ட்டு இவ வேண்டிக்கிட்டு இருந்திருக்கான். ஒரு ஆள் கைதட்ட வந்து நிக்கிறாரு. என்ன கிரீம் கிரீம் என்னது? பேஸ் கிரீமா என்னது? லக்ஷ்மி உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். தமிழ் கடவுளா இருக்கும் போல. உனக்கு வேலை வேணுமா இல்ல பொண்ணு வேணுமா? இவன் என்ன சொல்லியிருக்கணும், ஒண்ணு வேலை வேணும் இல்ல பொண்ணு வேணும். இவன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? வேலைக்கு போற பொண்ணு வேணும்னு இருக்கான். ஒர்க் அவுட் ஆயிருச்சு பாத்தீங்களா சார்? ஒவ்வொரு ஆளு ஒரு மாதிரி. எங்க ஊர்ல ஒரு ஆளு, அவர் யாருங்க, அவர் தாங்க என்னுடைய 6 பொண்ணுக்கும் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு. பாவம், பரவாயில்ல. அவருக்கு என்ன கொடுத்தீங்க? 7வது பொண்ணு அவருக்கு தான் கொடுத்து. குடும்ப வாழ்க்கையே பிரச்சனை கஷ்டம்னு அவங்க சொல்றாங்கல்ல, அவங்களுக்காக சொல்றேன் சார். சத்தியமா என் வீட்டுக்காரெல்லாம் தங்கம் சார், சொக்க தங்கம். ஐயோ சொக்கிராம. கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் சார். நம்ம எல்லாம் பட்டிமன்றத்துல தான் கவிதையா சொல்றோம், ஆனா நேர்ல பார்த்து மனுஷன் என்னை பார்த்து கவிதை சொன்னார். அடுத்த ஒரு ஜென்மம் இருந்தா உனக்கு நான் கண்ணீரா தான் பிறக்க ஆசைப்படுறேன். நான் உறைஞ்சிட்டேன் சார். இங்க எல்லாரும் உறைஞ்சிட்டாங்க. அவர் ஒரு நாங்க ஒரு அப்படியா? அங்க எல்லாம் ஒரு ஆள் நெருஞ்சிட்டார். ஏன் மாமா, ஏன் கண்ணீரா என்னோட கண்ணீரா இருக்க ஆசைப்படுறீங்க? மனுஷன் என்ன தெரியுமா சார் சொன்னாரு? எங்களுக்கு என்ன வாட்ஸ்அப்ல சொன்னாரு, உங்கள்கிட்ட தானே சொன்னாரு. உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா முதல் ஆளா வர்றதுக்கு நானா தாண்டி வருவேன், வேற யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு சொன்னா அப்புறம் சொல்லிருப்பா, அந்த பிரச்சனையே நீ தாண்டின்னு இருப்பாரு. பாத்தீங்களா? இன்னைக்கு வரைக்கும் சார் கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல தலைவலின்னு சொன்னாலே போதும் மனுஷனுக்கு குடுகுடுன்னு ஓடி வந்து குட்டி குழந்தை மாதிரி என் மடியில படுத்துக்கிடுவார் சார். இந்த விக்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு கொஞ்சம் தலைய தடவி விடுமா அப்படின்பாரு. நானும் கொஞ்சம் கூட கோச்சுக்கிடாம அப்படியே அந்த விக்ஸ் எடுத்து அப்படியே அழகா தலையை அப்படியே தேய்ச்சி விடும். தலைவலி குடுகுடு ஓடி வரும், மடியில படுப்பார், அப்படியே அழகா தலைவலி. அன்னைக்கு என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், மாமா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி தலைவலினா ஒடி வந்து சின்ன பிள்ளை மாதிரி படுத்துக்கிட்டுறீங்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தலைவலினா யாரு மாமா இருந்த மாதிரி தேய்ச்சி விடுவான்னார். மனுஷன் ஒருத்த வார்த்தை சொன்னார், கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு தலைவலியே வந்ததில்லம்மா, ஆனாலும் நாங்க விடுறோமா? எங்க அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை இல்லைங்க, அமைவதை அழகாய் மாற்றுவதுதான் வாழ்க்கை. அதுதான் புத்திசாலி. ஒன்னு இல்லாம ரெண்டும் இல்ல, ஆண் இல்லாம பெண்ணும் இல்ல, பெண் இல்லாம யாரும் இல்ல,
துன்பம் இல்லா வாழ்வும் இல்ல, வாசல் இல்லா வீடும், ஒரு தாளம் இல்லா கூத்தும், தக்க தரிக்கிட தரிக்கிட தரிக்கிடத்தோ, அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும், தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளஜதி வேணும். குடும்பத்துல பிரச்சனைகள் வருங்க, அந்த பிரச்சனையை பட்டையை கிளப்புதுன்னு என்று வாழ்ந்தால் அவன்தான் புத்திசாலித்தனம். குழந்தைக்கு ஃபீஸ் கட்டலாம் நீங்க சொல்றீங்களே, உண்மையிலே குழந்தைகளுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? நீங்க விலை கூடின பொம்மை கார் வாங்கி தந்தா பிடிக்குமா? இல்லங்க. குழந்தைகளுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? விளையாட்டுக்கு பொம்மை வாங்கி தரும் அப்பாவை விட, விளையாட்டுக்கு பொம்மை வாங்கி தரும் அப்பாவை விட தன்னோடு விளையாடும் அப்பாக்களை தான் குழந்தைகளுக்கு மிக பிடிக்கும் என்று சொன்னால், அப்ப அந்த பட்டையை கலப்புதா சட்டையை கிழிக்குதா? ஒரு காலத்துல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னா அது அந்த காலம்ங்க. முகத்தின் அழகு ஆதார் அட்டையில் தெரியும் அப்படின்னா அதுதான் இந்த காலம். மெதுவாக போய் வா ரோட்டில், மனைவி காத்திருப்பாள் வீட்டில் அப்படின்னா அது அந்த காலம். மெதுவாக போய் வா ரோட்டில், அதே மனைவிதான் காத்திருப்பாள் வீட்டில் அப்படின்னா அது இந்த காலம். அப்ப கால மாற்றம் எவ்வளவு மாற்றம். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை பட்டையை கிளப்புது. கவியரசர் கண்ணதாசனோட ஒரு கவிதையை சொல்லி முடிக்கிறேன். மாற்றம் என்பது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பது அறிந்த ஏகுமென் சால்வை, கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது, நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்று சொல்லியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன். அப்படி வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையை பட்டையை கிளப்பும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் சிறப்பு மிகுந்த நாகர்கோவில் மக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்கள். அவர் ஒரு தொனி, இவங்க ஒரு நடை, ஆளாளுக்கு ஒரு மாதிரி. ஆனால் நீங்கள் தான் ரசனையின் உச்சக்கட்டம். ஒரு பட்டிமன்ற மாதிரி இல்லாமல் அதுக்கும் மேலே போய் ஒரு கருத்தரங்கத்தில் எவ்வளோ உன்னிப்பாக கவனிப்பாங்களோ அது மாதிரி. அங்கெல்லாம் ஒரு ஆள் அப்படி இப்படியே இருக்காரு. எப்போ இவங்க நகைச்சுவை சொல்லுவாங்க, அது கிடையாது. சரியா ரசிக்கிற சார், சரியான இடத்துல பேசுகிறோம் என்பதை விட சரியான நபர்கிட்ட பேசுகிறோம் என்பதுதான் சரியான. இங்கே அந்த மாதிரி நடந்திருக்கு. படம் ஓடுது, சொல்கிறேன் படம் எப்படி இருந்துச்சு, படம் நல்லா இருக்கும்ல, ஆனால் ஒரு 20 செகண்ட் ரொம்ப போர் அடிச்சிருச்சே, அது 5 அலுப்பு மருந்து விளம்பரம். அதுவும் ஒரு படத்தில் ஒரு சீன் பார்த்துருக்கேன் சார். அப்படி ஆள்கிட்ட நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளோ விஷயம் சொன்னா தெரியும், கவிதை சொல்லி கட்டுரை சொல்லி. நீங்கள் பாருங்கள், கண்ணதாசன்லாம் சொல்லி முடித்தாங்க, அதே கண்ணதாசன் சொல்கிறோம். இன்றைக்கெல்லாம் ஆறுதலுக்கு கவுன்சிலிங்னு சொல்லி போகிறோம். ஒரு கவுன்சிலர், ஒரு மருத்துவர், அவர் சில ஆலோசனை சொல்கிறார். அன்றைக்கெல்லாம் கவுன்சிலிங் எதாவது பண்ணாங்களா சார்? எங்கே கவுன்சிலிங் சென்டர் இருந்துச்சா? அன்னைக்கு கவுன்சிலிங் எல்லாருக்கும் கொடுத்தவர் யாருன்னீங்கன்னா, மிகப்பெரிய மனதத்துவ நிபுணர் யார்ட்டிங்கட்டா கண்ணதாசன் தான். ஒரு காட்டில் எளிமையாக ஒரு விவசாயி வேலை பார்க்குறவனுக்கு அவர் ஒரு பாட்டு, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, என்ன பூரா நீங்களே சொல்லிக்கிட்டா. அப்போ நடுவர் இங்கே திரும்ப சரி நடக்கமா அவர் கூட கலக்குங்க பாட்டு. அதுதான் அவர் தான் சொல்கிறார் சார், எதை பற்றியும் கவலைப்படாங்கன்றிருக்கு. உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் எதையோ பேசட்டுமே, உன் மனசை பார்த்துக்க நல்லபடி, ஓ மனசை பார்த்துக்க நல்லபடி. 4 பக்கம் வீசுவான். பார்த்தீங்கன்னா கபடியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போனால் 16 பேர் அமுக்கருக்கு வருவான். அது மாதிரி நம்ம முன்னேறி போனால் நம்ம அமுக்கருக்கு ஒரு 10 பேர் வரும். அதை மாதிரி ஒரு தத்துவம் யாராவது சொல்லணும் சார். இப்போ வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு 10 தெருநாய் விரட்டுது, ஒவ்வொரு நாயும் கல்லை வச்சு எரிஞ்சிக்கிட்டே போனீங்கன்னா வீட்டுக்கு போக முடியாது. அது வாட்டுக்கு ஒரு குலைக்கட்டு மீன் வீட்டுக்கு போனால் தான் ஒவ்வொருத்தனும் வீடை நோக்கி செல்ல முடியும். இப்படி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்களே சார். இது மாதிரி நேர்மறை விஷயங்கள் நீங்கள் கேட்குறீங்களா? நெகட்டிவாகவே யோசிச்சா அப்படித்தான் சார் அப்படின்னு சொல்லி அன்னபாரதி அவர்கள் பாட்டு பைட்டு காமெடி எல்லாமே அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. எனக்குமே சில நேரம் ஃபோன் வரும். போன வாரம் ஒரு ஃபோன் வந்துச்சு. ஹலோ சார், இந்த வருஷம் நாங்கள் 50வது ஆண்டு விழா வைக்கிறோம், டைமண்ட் விழா, பிரம்மாண்டமா. செலவை பற்றி கவலை இல்லை சார், உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுருவோம், 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாமே பக்காவா. சரிங்களா? சரிங்க சார், சரி, எனக்கு ஒரே சந்தோஷம். செலவை பற்றி கவலை இல்லை சார், எவ்வளோ அமௌண்ட்னாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல பேச்சாளர் தான் சொல்லுங்களேன் அப்படின்றாரு. அப்போ நானும் செம்மறியாட மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். வரும் கலைஞர்லாமா, அதுக்கடுத்து 45 பட்டிமன்றம் பண்ணியிருக்கேன். அதனால் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வந்தால் கூட வேகமாக இயங்குங்கள் அப்படின்னு சொல்கிறதா. பார்த்தீங்களா, வண்ணத்து பூச்சி வந்து விழுந்திருக்கு மேடையில்.
இதுதான் விஷயம். இரண்டு பேர்களும் அழகாக பேசியிருக்காங்க. பெரியவங்கெல்லாம் ரொம்ப நேர்த்தியாக உட்காந்து ரசிச்சிருக்கீங்க. உங்களுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களாம் நிரம்ப நகைச்சுவையில் பார்த்து ரசித்தவங்க. ஒரு காலத்தில் மதுரை வீரன் எந்த வருஷத்தில் வந்தது? 56 வந்த படம். 56 ஒரு நகைச்சுவை பாருங்க. மன்னர் சொல்வார், வீரனை எல்லோரும் பின்தொடர்ந்து சொல்லுங்கள், அவனை பிடித்து வாருங்கள். அது டிஎஸ் பாளையாவை. அவர் குதிரையிலே கழுத மாதிரி தான் போவார். சக்கடி சக்கடி சக்கடி. அவர் போய் என்னைக்கு வீரனை பிடிக்க 1.5 மணி நேரம் கழிச்சு வருவார். அரசர் கேட்பார், வீரனை பின்தொடர்ந்து சென்றீர்களே, என்ன ஆனது? அதுக்கு டிஎஸ் பாளையா பதில், நாங்கள் அவனை பின்தொடர்ந்து சென்றோம், ஆனால் அவன் எங்களை முன் தொடர்ந்து சென்று விட்டான். இப்படி பார்த்து ரசித்தோம். ஆனால் எங்களையும் கேட்டு ரசிக்கிறாங்கன்னும் போது, ஏன்னா இன்னைக்கெல்லாம் நகைச்சுவை ரொம்ப நீட்டி முழங்கினா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒத்த வரல ஒரு நகைச்சுவை சொல்லி முடிக்கணும். எங்கள் தாத்தா பொசுக்குன்னு போயிட்டாரு, அப்புறம் பொசிக்கிட்டோம், அவ்வளோதான். அந்த மீட்டுக்குள்ள ரொம்ப அழகு. இப்பொழுது மித்த பட்டிமன்றங்கள் போய் நேரத்தை விரைவு பண்ண மாட்டோம், விரைவாக முடித்து விடுவோம். அந்த வகையில் தேவகோட்டையை சேர்ந்த லட்சுமி நாராயணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க சார். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றும் வாழியவே என்கிற மகாகவி பாரதியின் வரிகளால் தாய் தமிழை முதற்கண் வணங்கி உரையினை துவங்குவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகத்திலே எத்தனை நகரங்கள் மாநகரங்கள் இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய ஒரே இயற்கை மாநகரம் என்றால் அது நாகர்கோவில் மண்தான். இந்த மண்ணிலே பேசுவது மிகப்பெரிய பெருமை. பிறந்திருக்கிற ஆண்டு 2026. நகைச்சுவையில் உங்களை மிஞ்ச இந்த உலகத்தில் இருப்பது யாரு? தம்பி படபடன்னு வருதுப்பா. உங்களுக்கு படபடன்னு வந்தாலும் உங்களை ரசிப்பதற்கு ரசிகர்கள் படைபடையாக வருகிறார்கள். அந்த நகைச்சுவை இந்த நகைச்சுவை அழிச்சிருச்சுப்பா. நம்முடைய பட்டிமன்றம் நடக்கிற சேனலுடைய பெயரோ வசந்து. உங்கள் நகைச்சுவை ஒருபோதும் ரசிகர்களுக்கு போனதில்லை, கசந்து. தமிழகத்திலே இருக்கிறது ஆயிரக்கணக்கான குறுக்கு சந்து. ஒவ்வொரு சந்தில் இருப்பவர்களும் உங்கள் நகைச்சுவையை கேட்டு போய் விடுகிறார்களே, அசந்து அசந்து. இப்பத்த ஒரு ஆள் போயிட்டார் அசந்து. நாகர்கோவில் ஊர் பேரு. நம்ம ஊர் பேருடைய முதல் 3 எழுத்து என்ன? நாகர். உங்களை மிஞ்ச இந்த உலகத்தில் உண்டா ஒரு ஜோக்கர்? நாகர். அது இருன்னு ஒரு மாதிரி. நாகர்கோவில்னா என்ன நாடு? நாஞ்சில். உங்களுக்கு எப்போதும் இடம் உண்டு ரசிகர்களுடைய நெஞ்சில். கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கங்க. படக்குன்னு எந்திரிச்சு கோவத்தில் மண்ணை வறுத்து வச்சுட்டு போயிடாங்க. நம்ம நடுவர் மதுரை முத்து அண்ணன் அவர்களும் சர்க்கரையும் ஒண்ணு. காப்பி தூள் கசப்பா தான் இருக்கும், அதுல சர்க்கரையை சேர்த்துக்கிட்டா இனிப்பா மாறிடும். நம்ம வாழ்க்கை கசப்பாகத்தான் இருக்கும், அதிலே நம்ம நடுவர் மதுரை முத்து அண்ணன் அவர்களுடைய நகைச்சுவையை சேர்த்து கொண்டால் நம் வாழ்க்கை இனிப்பாக மாறிவிடும். இந்த மாதிரியே பேசுவா, நல்லா இருக்கு. இவங்கெல்லாம் வந்தாங்க. இவர் நான் ஒன்று எச்சரிக்கிறேன், ஊத்துக்குழி என்றால் வெண்ணெய், கேரளா என்றால் தென்னை, ஆமா இங்கு பொள்ளாச்சி என்றால் பண்ணை அப்படின்ட்டு அவர் வாட்டுக்க எல்லா ஊருக்கு போயிட்டேன். வாழ்க்கை பட்டைய கலப்புதான் சட்டையை கிழிக்குதான்னு கேட்டிருக்கீங்க. அவ்வளவுதான் சார். 2026 இப்ப பிறந்துருச்சு சார். நான் ஒரு நல்ல செய்தியே சொல்றேன். இதுக்கு பிறகு 2026 பிறந்துருச்சு இல்ல, எல்லாருக்கும் வாழ்க்கையில எல்லாமே மாறப்போகுது. உடனே நீங்க சந்தோஷப்படக்கூடாது, வாழ்க்கையே மாறப்போதா அப்படின்னு. என்ன மாறப்போகுது? எல்லாருக்கும் கேலண்டர் மாறப்போகுது. வாழ்க்கை அப்படியே தான் இருக்க போகுது, ஒன்றும் மாற போறது இல்லை. நம்ம மாறினா தானே வாழ்க்கை மாறும். கேலண்டர்லயே பாருங்க சார், முதல் நாள் மட்டும் கலர்ஃபுல்லா இருக்கு, மிச்சம் 364 நாளும் கருப்பா பிரிண்ட் பண்ணியிருக்கான். வாழ்க்கையும் அப்படிதான். முதல் நாள் முதல் வருஷம் பிறக்கிற அன்னைக்கு பட்டையை கிளப்புது, மிச்சம் 364 நாள் சட்டையை கழிச்சுக்கிட்டு இருக்கு. 2025 பிறந்த உடனே என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், இந்த வருஷம் நீ ஆசைப்பட்டது எல்லாமே நடக்க போகுது அப்படின்னாரு. 2025 கேலண்டர் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், 2026 வந்துருச்சு, இன்னும் அதுவே நடக்கல. வாழ்க்கையில ஏதாவது நடக்குது ஆசைப்பட்டது? ஆனா 2025 நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு இன்னைக்கு பல பேர் வருத்தப்படவே இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம எல்லாம் பிறந்ததே வேஸ்ட்ங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2025 வேஸ்ட் ஆனா வேஸ்ட் ஆகாட்டியான முடிவு பல பேர் வந்துட்டான். வாழ்க்கை இன்னைக்கு எப்படி சார் இருக்கு? காலையில எந்திரிக்கும் போது மோட்டிவேஷனா இருக்கு, மதியம் ஆனா கன்ஃபியூஷனா இருக்கு, நைட் ஆனா ஒரே எமோஷனா இருக்கு. இங்கேயாவது சந்தோஷம் இருக்கா?
அதுல எங்க அன்னபாரதி அக்கா பேசும்போது சொன்னாங்க, கட்டம் சரியில்லை, வீட்டுல விட்டம் சரியில்லைன்னா நினைக்காதீங்க, திட்டம் சரியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை பட்டையை கிளப்புமா. நாங்க திட்டம் போடுறோம், அதுபடி நடக்குதா? நானும் சின்ன வயசா இருக்கும்போது ஆசைப்பட்டேன். என்ன ஆசைப்பட்டேன்? வளர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய ஏழைகளுக்கு உதவணும்னு ஆசைப்பட்டேன் சார். வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த ஏழை வேற யாருமே இல்லை, நான் தான் அப்படின்னு. நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்க டீச்சர் சொன்னாங்க, இந்த 12 வருஷம் நீங்க நல்லா படிங்கடா, இந்த 12 வருஷம் நல்லா படிச்சீங்கன்னா வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கலாம்னாங்க. இப்பதான் எங்களுக்கு தெரியுது வாழ்க்கையில நாங்க சந்தோஷமா இருந்ததே ஸ்கூல் படிச்ச அந்த 12 வருஷத்துல மட்டும்தான் அப்படின்னு. அடுத்து சொன்னாங்க எங்க அக்கா பேசும்போது, ஒர்க் இருக்கிறவனுக்கு ஒர்க் டென்ஷன், ஒர்க் இல்லாதவனுக்கு ஒர்க் இல்லையேன்னு டென்ஷன். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, வேலை பார்க்கிற இடத்துல நாய் மாதிரி நடத்தினாலும் பல பேர் வேலையை விடாம இருக்கான். என்ன காரணம் தெரியுமா? வேலையை மட்டும் அவன் விட்டான்னு வைங்க, வெளியில இருக்கிற உலகம் அவனை நாயை விட கேவலமா நடத்தும் சார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் சொன்னாங்க, கடவுள் உங்களுக்கு ஒரு வெற்று காகிதத்தை கொடுத்திருக்கிறார், நீங்கள் அதுல வரையணும், எழுதணும் அப்படின்னாங்க. நான் கேட்கிறேன், கடவுள் பேப்பர் கொடுத்தாருல்ல, கொடுக்கும் போதே 4 நல்ல வார்த்தை எழுதி கொடுத்தா எங்க வாழ்க்கைக்கு, ஏன் எழுதும் போது இங்கு தீர்ந்து போயிருச்சா? கடவுள் என்கிட்ட என்ன வரம் வேணும்னு கேட்டாராம். ஆனா உண்மையாவே கேட்டார் கடவுள் என்கிட்ட, என்ன வரம் வேண்டும் சொல் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இப்ப இருக்கிற எதையும் நீ புடுங்காம இருந்தாலே போதும் அப்படின்னு. அப்படிதான் இருக்கு எங்க வாழ்க்கை. ஆனா கடவுள் நேர்ல வந்தா நான் வரம் எல்லாம் கேட்க மாட்டேன் சார். கடவுள்கிட்ட என்ன தெரியுமா பண்ணுவேன்? என்கிட்ட இருக்கிற ஆண்ட்ராய்டு போனை கடவுளுக்கு கிஃப்டா கொடுப்பேன். ஓ, ஏன் தெரியுமா? அப்பயாவது கடவுள் என் வாழ்க்கையில விளையாடாம போன்ல கேம் விளையாண்டுட்டு சும்மா இருப்பாருல்ல. கடவுள் கஷ்டப்படுறவங்க வாங்க பண்ண ஒரு 5 பேர் நின்றாங்க. முதல்ல பார்த்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அங்கே ஒரு சின்ன கட்டில் கிடந்துச்சு. அதை பார்த்து இப்படி விரல் நீட்டினார். கட்டில் தங்கமாயிடுச்சு, தூக்கிட்டு குடுக்குன்னு ஓடிட்டான். நீ வாப்பா அப்படின்னு அங்கே ஒரு சோஃபா இருந்துச்சு, அதை அப்படி இந்த ஆள்காட்டி வர வச்சு அப்படின்னு நீட்டினார். சோஃபாவே தங்கமாயிடுச்சு, தூக்கிட்டு ஓட்டு. ஆளாளுக்கு ஒன்று காட்டுறேன். ஒருத்தனை பார்த்து மரத்தை அப்படி காட்டினார், மரமே தங்கமாயிடுச்சு. 5வது உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, அது எது இந்த விரல் வேணும் அப்படின்டா. ஏன்னா இதுனா இதை காட்டி காட்டி புறம் தங்கமாக்கலாம். எப்படி யோசிச்சிருக்கேன் பார்த்தீங்களா சார்? அது விடுங்க சார், அவர் சொல்கிறது நான் பாசிட்டிவாக எடுத்துக்கன்னு அன்னபாரி சொன்னாங்களே, அழகான பொண்ணு வேணுமா, வேலை வேணுமா, வேலைக்கு போகிற பொண்ணு வேணும். ஆனால் அதுவே சமாளிக்க தெரிஞ்சால் பொழைச்சிக்கலாம் சார். தினமும் வாழ்க்கை கொண்டாட்டம் தான். எப்படி எங்கே இருக்கீங்க சம்சாரம், எங்க இருக்கீங்க, ஒத்த வார்த்தையில் அவளை நீ மடக்கிடலாம். அங்கே திரும்பி பாருடி, உன் இதயத்தில் தாண்டி இருக்கேன், பார்த்து மெதுவா வாங்க. மடக்கிட்டோம் பார்த்தீங்களா? பேச தெரிஞ்சும் பொழைச்சிக்குவேன் சார். அப்புறம் எங்க நெஞ்சு வலின்னு சொன்னீங்க, வாங்க ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருவோம். வேணாம்மா, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தாங்க என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியும். வாங்க டாக்டர் போய் ஒரு எக்ஸ்ரே எடுப்போம். வேணாம்மா, இதயத்தில் எக்ஸ்ரே எடுத்தா என்ன தெரிய போகுது? அங்கே நீ தானே இருப்ப, அதானே தெரிய போகுது. ஐயர்மீன் குழம்பு 5 நாளைக்கு எதாவது பேசி உளறி அடி வாங்கி, இப்படித்தான் சார் நுணுக்கமாக பேசினா தப்பிச்சுக்கலாம். அதான் தம்பி செய்கிறார். பார்த்தீங்களா, வந்தார் நாகர்கோயிலில் நாகர், நீங்கள் ஒரு ஜோக்கர் அப்படின்றார். 5 நிகழ்ச்சி என்கிட்ட வாங்கிட்டார். இப்போ இந்த மாதம் போல் 5 நிகழ்ச்சி வாங்கிட்டார். இவர் வந்தார், ஊத்துக்குள்னா வெண்ண, கோயமுத்துனா தென்னண்டார், ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கார். அதுதான் விவரம் சார். பேசுங்க. அடுத்ததாக எங்கள் அக்கா அவர்கள் தன்னுடைய உரையிலே ஒரு முக்கியமான செய்தியை குறிப்பிட்டார்கள். என்ன குறிப்பிட்டார்கள்? மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை பட்டையை கிளப்பும் என்று சொன்னார்கள். மாற்றத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் எங்கே வருகிறது? ஏமாற்றம் தானே வருகிறது. வாழ்க்கையில ஏதாவது ஒரு சேஞ்ச் வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஆனா எங்களை சுத்தி இருக்கிற மனுஷன் தான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கானே தவிர எங்க வாழ்க்கையில எந்த சேஞ்சும் வந்த மாதிரி தெரியல. ஒரு ஜோசியக்கார்ட்ட நான் கேட்டேன், வாழ்க்கையில நான் எப்ப முன்னேறுவேன் அப்படின்னு. அவர் சொன்னார், சீக்கிரமே நீ வாழ்க்கையில முன்னேறதுக்கு உனக்கு ஒரு மெசேஜ் வரும், ரெடியா இருந்தார். அவர் சொன்ன அடுத்த நிமிஷமே என் போன்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்ன மெசேஜ்னு பார்த்தேன், உங்கள் ஜியோ வேலிடிட்டி இன்றோடு முடிவடைகிறது, உடனடியாக 800 ரூபாய் கொடுத்து ரீசார்ஜ் செய்யுங்கள். எப்போ எங்க வாழ்க்கை மாற்றம் நான் கேட்கிறேன். அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பாக்குறேன், ஒரு பொண்ணுக்கு லாட்டரியில தூங்கும் போது கனவு கண்டு லாட்டரி டிக்கெட்ல இந்த நம்பர் வந்திருக்கு. கனவுல அதே நம்பரை வாங்கியிருக்கு, லாட்டரியில 43 கோடி ரூபாய் பரிசு வந்திருக்கு. சரி நம்மளும் தூங்குவோம், அதே மாதிரி கனவு வரும்னு நான் தூங்குனா, லாட்டரி விழுகிற மாதிரி எல்லாம் கனவு வரல, லாரியில அடிபடுற மாதிரி, பிச்சை எடுக்கிற மாதிரி, இப்படிதான் கனவு வருது. நான் தூங்கினா மட்டும்
வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஜன்னலாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆனால் வாழ்க்கை ஜன்னலாவா இருக்கு? ஒவ்வொரு நிமிஷமும் இன்னலா தானங்க இருக்கு வாழ்க்கை. துன்பம் வரும்போது சிரி அப்படிங்கிறாங்க சார். இதை என் ஃப்ரெண்டு கரெக்டா ஃபாலோ பண்றான். எப்படி தெரியுமா? எனக்கு துன்பம் வரும்போதெல்லாம் அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆபத்துல உதவுறவன் தான் நண்பன். ஆனா நமக்கு ஆபத்தே நண்பனா தானே இருக்கான். க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கிறவன் பூரா நம்மள க்ளோஸ் பண்றதுலயே குறியா இருக்கான். உயிர் நண்பன் இருக்கிறவன் பூரா நம்ம உயிரை வாங்குறதுலயே அவனுடைய நோக்கமா இருக்கு. நட்பு கூட தப்பா போயிருக்கிற இந்த காலகட்டத்துல வாழ்க்கை பட்டைய கலப்புது. நீங்க எப்படி பேசுறீங்க? ஆனா நான் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் நடுவர் அவர்களே. எப்படி தெரியுமா? இந்த உலகத்துல இவ்வளவு கோடி பெண்கள் இருக்காங்கல்ல சார், எந்த பொண்ணாலையுமே இப்ப வரைக்கும் என்ன கரெக்ட் பண்ணவே முடியல. அப்ப நான் எவ்வளவு பெரிய சாதனையாளர். இது வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில ஒரு லவ் கூட செட் ஆனதே இல்லை. இன்னைக்கு காதல் கூட சரியில்லையே. இன்னும் 20 வருஷம் ஆனாலும் கல்யாணம் ஆகாம இப்படியே தான் இருக்கு. என்ன புத்தாண்டு இப்படி ஒரு சாபம்னு நினைக்காங்க. சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இலக்கியத்தில் ஒரு வரி, இறைவன் என்ன வேணும்னு ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறப்ப, எனக்கு துன்பத்தை கொடுங்க, கவலையை கொடுங்க, பிரச்சனையை கொடுங்கன்னு அந்த அம்மா வேண்டிச்சு. என்ன வித்தியாசமாக வேண்டியம்மா? ஏன் எல்லாரும் சந்தோஷமாக கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்க, நீ என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனை கவலையை கொடுத்தா தான் நான் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். பார்த்தீங்களா? நெகட்டிவ் கூட ஒரு அம்மா பாசிட்டிவாக மாற்றி தெரியுது. பார்த்தீங்களா? இவளுக்கு தான் டென்ஷனுக்கு. அதுதான் சொல்கிறார். ஆனால் எனக்குலாம் சார் ஒரு லவ் கூட செட் ஆகாட்டியும் ஒரு நாளைக்கு நான் 5 லவ் ஸ்டேட்டஸ் வைப்பேன். என்ன காரணம் தெரியுமா? 350 ரூபாய் கொடுத்து ரீசார்ஜ் செய்யக்கூடிய ஒருவன் லவ்வர் இருந்தாலும் லவ் ஸ்டேட்டஸ் வைக்கலாம், லவ்வரே இல்லாவிட்டாலும் லவ் ஸ்டேட்டஸ் வைக்கலாம். அப்படி இருக்கு என்னுடைய வாழ்க்கை. புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க இதெல்லாம் தெளிவா. அதான் புரிஞ்சுட்டு அப்படி உட்காந்துருக்கான். அன்னைக்கு என் ஃப்ரெண்டு ரொம்ப சோகமா இருந்தான். நான் போய் சொன்னேன், சோகமா இருக்காதரா, விபூதி பூசுனா எல்லாம் சரியாயிரும்னே. அவன் சொன்னான், ஏற்கனவே ஒரு பொம்பளை பிள்ளை விபூதி அடிச்சதுனாலதான் சோகமா இருக்கேன் அப்படின்னா. எங்க பார்த்தாலும் ஏமாற்றங்கள் நிறைந்த உலகம். கைதட்டு ஏமாற்றமா தான் போச்சு. அன்னைக்கு ஒரு ஆளு மனைவியோட கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் வெறுத்து போய் மாமியாருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டார், யுவர் ப்ராடக்ட் இஸ் நாட் குக்கிங் ப்ராப்பர்லின்னர். உடனே அதுக்கு மாமியார் ஒரு ரிப்ளை போட்டுச்சு, ப்ராடக்ட் சோல்டு, வாரண்டி எக்ஸ்பயர்டு, சோ மேனுஃபேக்சரர் நாட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு மாமியார். ஏதாவது ஒரு ஒழுங்கா இருக்கா சார் உலகத்துல? ஸ்கூல் படிக்கிற பையன் பூரா மிஸ்ஸுக்கு பயப்படுறான், கல்யாணமான ஆம்பளை பூரா மிஸ்ஸஸுக்கு பயப்படுறான். கல்யாணம் ஆகாத என்ன மாதிரி பையன்லாம் முடி விழுகுதேன்னு கவலைப்படுறான், கல்யாணம் ஆன ஆம்பளை பூரா பொண்டாட்டிக்கிட்ட அடி விழுகுதேன்னு கவலைப்படுறான். மெட்டி ஒளி சீரியல் பார்த்த வரைக்கும் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. எப்ப கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு கால் விரல்ல மெட்டின்னு ஒன்று போட்டோமோ அப்போலேருந்து வாழ்க்கை சட்டையை கிழிக்க ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி பாருங்க, அப்பா அம்மாவுக்கு தெரியாம காதலியை பார்க்க போவான். கல்யாணத்துக்கு அப்புறம் பல பேர் பொண்டாட்டிக்கு தெரியாம தான் அப்பா அம்மாவையே பார்த்துக்கிட்டு இருக்கான்னா இந்த வாழ்க்கை எங்க பட்டைய கிளப்புது? ஆண்களுடைய வாழ்க்கையில எப்படி தெரியுமா சார் இருக்கு எங்க வாழ்க்கையெல்லாம்? பெண்கள் நீங்களாவது உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சேலை அமையறதுக்கு தான் போராடணும். ஆனா ஆண்கள் நாங்கள எங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலை அமையறதுக்கே நாங்க போராடணும் சார். 17 வயசுல கல்வி கடன், 30 வயசுல கல்யாண கடன், 40 வயசுல வீட்டு கடன், 50 வயசுல பெத்த கடன், கடன்லயே ஆரம்பிச்சு கடன்லயே முடியுது இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எங்க பட்டைய கலப்புதுன்னு தான் நான் கேட்கிறேன். அன்னைக்கு ஒரு ஆள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி போய் உயிரை விட போகிறேன் அப்படின்னு ஸ்டேட்டஸ் வச்சார். அதுக்கு ஒருத்தர் ரிப்ளை போட்டிருக்கான், ஹாப்பி ஜேர்னி அப்படின்னு போட்டு வச்சிருக்கான். ஏதாவது ஒன்று ஒழுங்கா இருக்கா? நான் கேட்கிறேன் சார், ஃபேஸ்புக் யூஸ் பண்ண தெரிஞ்ச இந்த காலத்து இளைஞர்களுக்கு வாழ்க்கையை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியலையே. கஷ்டம் வந்தா அதை பார்த்து போராடணும்னு நம்ம இளைஞனுக்கு தெரியல, ஸ்டேட்டஸ்ல புலம்ப தெரிஞ்சிருக்கு. பிரச்சனை வந்தா அதற்கு தீர்வை தேட வேண்டும் என்று இளைஞர்களுக்கு தெரியவில்லை. அதற்கு என்ன ஸ்டேட்டஸ் வைக்கலாம் என்று தேடத்தான் எங்க இளைஞர்களுக்கு தெரிந்திருக்கிறதுனா நிறைவா இப்படி சொல்லி நான் நிறைவு செய்யறேன். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? காலையில போனுக்கு 100% சார்ஜ் போட்டு சாயங்காலம் போனை எடுத்து பார்க்கும்போது 95% சார்ஜ் இருந்துச்சுன்னா வாழ்க்கையை உருப்படியா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆனா சார்ஜ் போட்ட 1 மணி நேரத்திலேயே 90% காலியாகி 10% பல பேர் வாழ்ந்துட்டு இருக்கானே, இந்த வாழ்க்கை உருப்படியான வாழ்க்கையா? இல்லை. அதனாலதான் இன்னைக்கு வாழ்க்கை மனிதர்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு, ஆனா மனிதாபிமானம் இருக்காங்கிறத ஒரு கல்யாண்ஜின்னு ஒரு கவிஞர் சொன்னார். இதை சொல்லி நிறைவு செய்யறேன். வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு? இன்னைக்கு ஒரு கவிதையில சொன்னாரு, சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது, அனைத்து திசைகளிலும் பழங்கள், தலைக்கு மேலே வேலை இருப்பதாக கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர், பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை என்று அந்த கவிஞர் எழுதியிருந்தார். ஆகவே வாழ்க்கை இன்றைக்கு ஒருபோதும்
பட்டையை கிளப்பவில்லை, சட்டையை கிழித்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு பிறகாவது இந்த 2026 வாழ்க்கை பட்டையை கிளப்பட்டும் என்கிற ஒரு ஆசையோடு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம உருவாக்கிக்கிற பொறுத்து தான். வருஷத்தில் எப்பயாவது ஒரு நாள் இந்த கண் நனையும், வருஷத்தில் எப்பயாவது ஒரு நாள் இந்த காது நனையும். ஏதாவது தண்ணி கோர்த்துச்சுன்னா எப்பயாவது ஒரு சூழலில் இந்த மூக்கு நனையும் சலவசம் வரப்ப. 24 மணி நேரமும் நனையக்கூடிய ஒரு உறுப்பு நாக்கு. ஏன் அது மட்டும் ஈரத்திலேயே இருக்குது அப்படின்னா, உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை, உன் நாவிலிருந்து வர்ற வார்த்தை ஈரமான வார்த்தையாகவும் மற்றவனை ஈரப்படுத்துகிற வார்த்தையாக இருக்குன்றக்காகத்தான் அது ஈரத்திலே படித்தது சார். அப்படி எடுத்துக்கிட்டால் பாசிட்டிவாக இருக்கும். அது வரைக்கும் வாழ்க்கை சட்டை கிழிக்கத்தான் செய்யுது அப்படின்ட்டு அவர் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுலேருந்து, கடவுள் தான்கிட்ட வந்து வரம் கேட்கறதுலேருந்து, அவர்கிட்டே ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை கொடுத்துருக்காரு. இவ்வளோ விஷயங்களை சொல்லி கடவுளே வந்தால் கூட கேட்குறேன், நீங்கள் என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் ஹாட்ஸ்பாட் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னா. அப்படி ஆயிடுச்சு. நிறைவாக ஒரு ஆள் பேச போகிறாங்க. இவ்வளோ நேரம் உட்காந்துட்டீங்க. அவங்க பேசின பின்னாடி நான் ஒரு 5 நிமிஷம், 5 3 கூட குறையலாம், 3 அப்படின்னு முடிக்காமல் கூட போகலாம். ஒன்றுக்கு அதிர்ச்சியான என்ன செய்ய முடியும்? சிலர் பேசல சார் சட்டையை கிழிக்குதுன்னா, சிலர் பேசுகிற பேச்சை கிட்ட நம்ம சட்டையை கிழிச்சிரும். அவன் கேட்குறேன் பஸ் ஸ்டாண்டில் பார்த்து, நம்ம மாப்பிள்ள சட்டை புதுசாக இருக்கு, கல்யாணத்துக்கு எடுத்தது. உனக்கு கல்யாணம் ஆகி 40 வருஷம் மேலே ஆச்சு, சட்டை புதுசாக இருக்கே. ஓ, என் மயன் கல்யாணத்துக்கு எடுத்த. ஓ, மயனுக்கு கல்யாணம் பண்ணிட்டியா? யோ, மயன் பேரு கல்யாணம்யா, அவனுக்கு எடுத்த சட்டையா? இவன் சட்டையை கிழிச்சிட்டு போயிட்டான். எப்படி தலைப்பை லீட் பண்ண பார்த்தீங்களா? இதான் நடுவர். பேசுகிற பேச்சில் குழப்பம் இருக்கு சார். ஒரு பேச்சாளர் யார் ஜெயிக்கிறான்னா, எதை பேசணுன்ற விட எதை பேசக்கூடாதுன்னு தெரியணும். கல்யாண மண்டபத்தில் அத்தனை பேர் இருக்காங்க, 2000 பேர். சம்சாரத்தை அறிமுகப்படுத்துகிறான். சார் இதான் நம்ம கொண்டாட்டி அப்படின்னா 460 பேர் நம்பர் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏன் மனைவின்னு தானே சொல்லணும். இதுதான் சார், இதான் பேச்சு பிள்ளை. எங்கே எதை பேசணும். அதனால தான் இவங்க 4 பேரும் ஜெயிச்சிருக்காங்க. சில நேரம் குழப்பிடுவேன். ஒரு 500 ரூபா இருந்த குடும்பமாப்பில் எப்போ தருவேன்? போனஸ் வந்ததும் தரேன். போனஸ் எப்போ வரும்? வேலை வந்ததும் வரும். வேலை எப்போ வரும்? இப்போ தான் அரியர் எழுதிக்கிட்டு இருக்கேன். இப்போ நிறைவாக, வாழ்க்கை என்பது எப்பயுமே பட்டைய கிழக்கு தான் செய்யுது. ஆனந்தமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி பாருங்கள். ஆனந்தம் ஆனந்தம்னு ஒரு 5 ரூபா சொன்னாலே உங்களுக்கு ஆனந்தம் தொத்திக்கிறோம். காலையில் சேவ் பண்ணி குளித்து புது உடை உடுத்தி அயன் பண்ணி போகிறது எதுக்கு? நம்மளை புத்துணர்ச்சியாக காமிச்சிக்கிறக்காக. டயர்டாக போனாலே ஒருத்தர் சொல்லுவேன், நம்மள உடம்பு இல்லையான்னுவேன். அடுத்த தெருவில் ஆஸ்பத்திரிக்கா போகிறீங்கன்னுவேன். இன்னொரு தெருவில் ஆம்புலன்ஸ் சொல்லவான்னுவேன். நல்லா இருந்தவனை படுக்க வைக்கிற அவன் தான். அதே போல் அந்த வார்த்தையோட பவர் பாருங்கள் சார். சோகமாக உண்மையிலேயே ஆஸ்பத்திரி போகிறவனை, நான் மாப்பிள்ள ஜம்முன்னு வரீங்க அப்படின்வேன். அடுத்த தடவை என்ன மாப்பிள்ள பொண்ணு வாக்க போகிறீங்களான்னுவேன். உண்மையிலே காய்ச்சல் சரியாக போயிடும் சார். அந்த வார்த்தைக்குள்ள வீரியம். அதனால் வார்த்தை, நல்ல வார்த்தையை பயன்படுத்துங்க என்று சொல்லி பேராவூர்ணி நீலவேணி அவர்கள் இந்த மேடைக்கு வர்றாங்க. உங்களுடைய கைதட்டலோடு. பிறந்த சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த அன்னை தமிழை வணங்கி, வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, ரொம்ப அருமையான ஊர்ல ரொம்ப அழகான மக்கள் முன்னாடி பேசிட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பரான காலேஜ். பார்க்கும் போதே அங்க பஸ்ல வரும்போதே உங்க காலேஜோட வியூ ரொம்ப அழகா இருந்தது. என்ன காலேஜ்ரா அப்படின்னு பார்த்துட்டு வரும்போதே அந்த காலேஜுக்கு தான் பேச வந்திருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில நேரங்கள்ல பாக்குற விஷயங்கள் நம்ம கண்ணில் அப்படியே பதிஞ்சிரும் இல்லையா? அப்படி நம்ம ரோட்டு பக்கமா போயிட்டு இருக்கும் போதே பார்க்க இவ்வளவு அழகா இருக்கே. பஸ்ல கூட ஒருத்தவங்க பேசிட்டு வந்தாங்க, ரொம்ப அழகா ரொம்ப பெரிய காலேஜா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே நான் இறங்கி இந்த காலேஜுக்கு வருவேன்னு நான் உண்மையாவே எதிர்பார்க்கல. ரொம்ப அழகான ஒரு அட்மாஸ்பியர்ல படிக்கும் போதே நம்ம மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும். இந்த காலேஜோட அழகுக்கு கூடுதல் காரணம் என்ன தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய ஸ்மார்ட்டான பசங்களும் கியூட்டான பொண்ணுங்களும் கிரேட்டான ஸ்டாஃப்ஸும் தான். அப்படின்னா அது இந்த காலேஜுக்கு கூடுதல் பெருமை அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த பட்டிமன்றத்துக்கான தலைப்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை பட்டையை கிளப்புகிறதா, அவர்களுக்கு மட்டும் சட்டையை கிழிக்கிறதா அப்படின்னு இருக்கு. நடுவர்களே, தம்பி ரொம்ப அழகா பேசிட்டு போனாப்ல. அவர் சொன்ன விஷயத்துல ரொம்ப முக்கியமான விஷயம்,
கடவுள் மட்டும் ஒரு வேளை என்கிட்ட வந்தாருன்னா என்னோட ஆண்ட்ராய்டு போனை நான் கடவுள்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு. கடவுள்கிட்ட நீ உன் ஆண்ட்ராய்டு போனை கொடுத்தா கடவுள்கிட்ட மட்டும் இல்ல, நீ யாருக்கிட்ட உன் ஆண்ட்ராய்டு போனை கொடுத்தாலும் நீ 24 மணி நேரமும் அந்த டேட்டாவை முடிக்கிறதுக்கு போன்ல நீ உட்காந்து இன்ஸ்டாகிராம மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு நல்லா தெரியுது. வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்காம இன்ஸ்டாகிராம்ல அடுத்தவன் என்ன பண்றானே பாத்துக்கிட்டு இருந்தா வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? அப்புறம் சட்டையை கிழிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். டேட்டாவை வாழ்க்கையில அவன் என்ன பண்ணலான்னு பாக்கணுங்க. டேட்டாவை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பாக்குறதுக்கே ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கு, அந்த குரூப் தான் அது. ஆனா நடுவர் அவர்களே, தம்பி சொல்லிட்டு போனாப்ல, வாழ்க்கையில கடவுள் என் வாழ்க்கையில தான் ரொம்ப விளையாடுறாரு. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேக்குறேன், 100 கோடி பேர்ல லட்சுமி நாராயணன் எங்க இருக்கான்னு தேடி வாழ்க்கையில மட்டும் தான் இப்ப கடவுள் விளையாண்டுகிட்டு இருக்காரு. கடவுளுக்கு வேற வேலையே கிடையாது. நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்காம சும்மா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறதா நடுவர்களை எதிரணியில இருக்கக்கூடிய டீம். அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை கஷ்டமா இருக்குன்னு அவங்க எல்லாம் சொல்லிட்டு போறாங்க பாத்தீங்களா. உண்மையாவே சொல்றேன், எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்காரர் இருக்காரு, என் வீட்டுக்காருக்கு அழகான ஒரு பொண்டாட்டி நான் இருக்கேன். ரொம்ப நன்றிம்மா. ரெண்டுமே எவ்வளவு பெரிய பொய்ன்னு நாங்க கண்டுபிடிச்சோம். ஐயா உண்மையாவேங்க ஐயா, எங்க 2 பேருக்கு சேர்த்து 2 வயசுல ஒரு ப்ராப்பர்ட்டி ஒண்ணு இருக்குது. அப்படியா? ஆமா, 2 வயசுல ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்குது. இன்பமான குடும்பம். ஆனா நீங்க சொன்னீங்கல்ல ஒரு விஷயம், நீங்க சொன்னீங்க ஒருவேளை மனைவி எல்லாம் போன் பண்ணி எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா வீட்டுக்காரலாம் ஓ இதயத்துல இருக்கேன்னு சொல்லி தப்பிச்சுக்கங்க. ஆனா ஏன் வீட்டுக்காரரால அப்படி சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? ஏன் வீட்டுக்கார்ட்ட நான் எங்க மாமா இருக்கீங்கன்னு கேட்டா ஓ இதயத்துல தாண்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏன் இதயமே அவர்கிட்ட தாங்க இருக்கு. சரி கிளம்புமா. ஏதோ வருஷம் தொடர்ந்து நம்மளுக்கு வளர்த்து பாயிண்ட் இல்லாம உங்க பாயிண்ட்ல இருந்து பாயிண்ட் எடுத்துங்க. மத்தியா எங்க பேமெண்ட் வாங்குமா, எங்க பாயிண்ட் வாங்குமா பாத்து. என்ன பேச்சு? எங்க அக்கா எவ்வளவு அழகா பேப்பர் கொடுத்தாரு, அந்த பேப்பர்ல நீங்க கவிதை எழுதுங்கன்னு சொன்னா அவன் தம்பி வந்து சொல்லிட்டு போறான், கடவுளே பேப்பரையும் கொடுக்கணுமா, கடவுளே பேனாவையும் கொடுக்கணுமா, அதுல அவரே பாயிண்டே எழுதி கொடுக்கணுமா. அப்ப நீ என்னதான் பண்ணுவ? என்ன பண்ணுவ? 24 மணி நேரம் டேட்டாவை காலி பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பேன், வேற எதுவும் பார்க்க மாட்டேன். வந்து என்னென்ன மீம்ஸ் பார்த்தியோ அத்தனை மீம்ஸை சொல்லிட்டு போயிருக்கேன். என்ன பேச்சு நடுவர்களே. உண்மையாவே நம்ம பெண்கள் மட்டும் தான் கஷ்டப்படுத்துற மாதிரி. புடவை கேக்குறாங்க, நகை கேக்குறாங்க, அதை கேக்குறாங்க, இதை கேக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன், பொட்டாட்டிக்கு ஒரு புடவை கூட வாங்கி கொடுக்க முடியலன்னா அப்புறம் எதுக்குங்க அந்த புருஷன்? வருஷத்துல மொத பட்டிமன்றமே இப்படி இதெல்லாம் ஒரு புருஷனாண்டாய் போச்சு. எப்ப பார்த்தாலும் பெண்களையே குறை சொல்லிட்டீங்க. உண்மையாவே எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு விஷயம், அந்த அக்கா என்ன பார்த்தாலும் அழுதுட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் புலம்பிட்டே இருப்பாங்க. நான் போய் கேட்டேன் போன மாசம் அந்த அக்காவை பார்க்கும்போது, அக்கா என்ன எப்ப பார்த்தாலும் புலம்பல், எப்ப பார்த்தாலும் உன் வீட்டுல சண்டையா நடந்துட்டு இருக்கு என்னன்னு கேட்டேன். 24 மணி நேரமும் குடிக்கிறாண்டி, வருஷம் 365 நாள் குடிக்கிறாண்டின்னு. நான் சொன்னேன், இங்க பாருக்கா நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன், இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் டிப்ஸ், அதை ஃபாலோ பண்ண உன் வீட்டுக்காரர் குடிக்கிறத நிறுத்திடுவார்னு சொன்னேன். என்ன டிப்ஸ் தெரியுமா? ஒருவேளை யாராவது ஆண்கள் குடிச்சாங்கன்னா குடிய நிறுத்துறதுக்கு கொய்யாக்காவை 1 மாசம் தினமும் சாயங்காலம் கொடுத்தோம்னா குடிய நிறுத்திடுவாங்க. நான் படிச்சேன், அதை ஃபாலோ பண்ணுக்கான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த மாசம் அந்த அக்காவை பார்த்தாக்கா 1 மாசம் கொய்யாக்கா ஒர்க் அவுட் ஆச்சா, வீட்டுக்காரர் குடிய நிறுத்திட்டாரான்னு கேக்குறேன். அந்த படுபாவி போய் அந்த கொய்யாக்காவே சைடிஸா வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்காண்டிங்குது. இப்படிப்பட்ட ஆண்களோட நாங்க குடும்பம் நடத்தல. அத்தனை அநியாயத்தையும் பண்ணக்கூடிய ஆண்கள் வந்து இப்படி பேசிட்டு போறீங்களே. உண்மையாவே என் வீட்டுக்கார்ட்டெல்லாம் கேட்டேன், மாமா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சா மாமான்னு கேட்டேன். கல்யாணத்தன்னைக்கு நீ வந்தது மட்டும்தாண்டி பிரச்சனை, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லைங்கிறாரு. இப்படியும் ஆண்கள் எல்லாத்தையும் குறையா சொல்லிட்டு இருக்கீங்களே. ஆனா நான் என் வீட்டுக்கார மேல ரொம்ப அக்கறை உள்ள பொண்ணுக்கா. சத்தியமா சொல்றேன், என் வீட்டுக்கார பாசமா என்னை தவிர இந்த உலகத்துல வேற யாராலையுமே பாத்துக்க முடியாது. என் வீட்டுக்காரல என்ன எப்படி கூப்பிடுவார் தெரியுமா? ஸ்வீட் பொண்டாட்டின்னு தான் கூப்பிடுவாரு. காரணம் என்ன தெரியுமா? எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் தவறாம என் வீட்டுக்காருக்கு புதுசா ஒரு ஸ்வீட் செஞ்சு அசத்திடுவேன். இந்த வாரம் நான் செஞ்ச கேசரி இல்ல சார், நீங்க நியாயத்தை சொல்லுங்க சார், நான் செஞ்ச கேசரி இல்ல, ஆசாசியா செஞ்ச கேசரி இல்ல, கொஞ்சம் காரம் கூட போனது தப்பா சார்? இதுக்கெல்லாமா சார் கோச்சுக்கிறது, இதுக்கெல்லாமா சார் புலம்புறது? நம்ம தான் கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கமே, கேசரியாவது கலரா இருக்கட்டுமேன்னு சொல்லி கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடரை தூவி விட்டேன் சார். மத்தபடி நாட்டு சக்கரை போட்டு மைதா மாவு வாங்கி கரெக்டா தான் சார் கேசரி செஞ்சேன். எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். இனிமேல் உங்க ஊரை பக்கம் வீட்டை பக்கம் வரலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன். இந்த உலகத்திலேயே பெண்கள் ஆண்கள் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க, குறிப்பா மனைவி கணவன் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் அதுல விதிவிலக்கு சார். என் வீட்டுக்கார தவிர வேற யார் பேச்சையுமே நான் கேட்க மாட்டேன் சார். உண்மையாவே சொல்றேன். இப்ப எல்லாரோட போனையும் எடுத்து பாருங்க, கூகுள் மேப் இருக்கு அவங்க எல்லாரோட போன்லயும். ஆனா என் போன்ல எல்லாம் கூகுள் மேப்பே இருக்காது. கூகுள் மேப் பொதுவா நமக்கு எதுக்காக யூஸ் ஆகும்? வழி பயணத்துல வழிகாட்டுறதுக்காக யூஸ் ஆகும். ஆனா நான் ஏன் தெரியுமா என் போன்ல கூகுள் மேப் அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன்? என் வாழ்க்கையோட வழிகாட்டியா என் வீட்டுக்கார தவிர வேற யாருமே இருக்க கூடாதுங்கிறதுக்காக கூகுள் மேப்பை கூட அன்இன்ஸ்டால் பண்ணிருக்கேனா?
அப்படி வாழ்க்கை எங்க வீட்டுல எல்லாம் பல சந்தோஷமா இருக்கு சார். அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் வாழ தெரியல. இப்ப இன்னைக்கு நான் நாகர்கோயில் வந்திருக்கேன். என் வீட்டுக்காருக்கு போன் பண்ணி சொன்னேன், மாமா நாகர்கோயில் வந்திருக்கேன், பட்டிமன்றம் முடிச்சதோட கன்னியாகுமரி கடலுக்கு போகலான்னு இருக்கேன்னு சொன்னேன். என் வீட்டுக்கார் ஸ்ட்ரிக்டா என்னைய போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னு கேளுங்களேன். ஏன்? நான் கடலுக்கு போவேன்னு சொன்னேன், நீ போக கூடாதுன்னு சொன்னாரு. ஏன் நான் கடலுக்கு போக கூடாதுன்னு கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு, ஒருவேளை நீ கன்னியாகுமரி கடல் பக்கம் போனா புதுசா ஒரு கடல் கன்னி வந்திருக்குன்னு. ஓரளவுதாம்மா மரியாதை. நடுவுற ரவுடி ஆக்கி விட்டு போயிராக்கி சொல்லு. கடல் கண்ணி நீ படத்துல பாத்திருக்கியாமா? பார்க்காததுனால சொல்றேன். கடல் கண்ணியும் குப்பரை குழம்பு செத்து போயிரு இதெல்லாம் கேட்டுச்சுன்னா அப்படின்னு. கடல் கண்ணி வந்திருக்குன்னு எல்லாரும் ஷாக் ஆயிருவாங்கடி தங்கம். உன் பாதுகாப்பு தாண்டி எனக்கு முக்கியம்னு சொல்றாருன்னா அந்த அளவுக்கு பாசமா குடும்பத்தை பட்டைய கிளப்புற மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கோங்க. முடிஞ்சு இந்த வழியா சுத்தி இப்படி போயிரு. ஏன்னா 1-8 கன்னியாகுமரிக்கு நாங்க பாதுகாப்பு தேடணும். எப்ப பார்த்தாலும் அதுலயும் மனைவியோட சுடிதார போட்டுட்டு வந்தீங்க, அதுக்கு ஒரு துப்பட்டா போட்டு வரணும்னு தெரிஞ்சுச்சா சார் உங்களுக்கு? அவசரத்துல சுடிதார் மட்டும் போட்டு வருது. இதே பெண்கள் யாராவது சுடிதார் மட்டும் போட்டு போனோம்னா, தோழி துப்பட்டா போடுங்க தோழி, நீங்க மட்டும் ஹாஃப் டிராயர் மாட்டிக்கலாம், டாப் மாட்டிக்கிட்டு வரலாம். இல்ல துப்பட்டா வச்சிருக்காரு மேடம். எங்க வச்சிருக்காரு? பெல்ட் இல்லாதனால அது பெல்ட்டா கட்டிருக்காரு பேண்ட். அது வெளியே கொஞ்சம் அன்சீன்ல வருது. உண்மையாவே ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன சார்? எதிரணியில இன்னைக்கு சொல்லிட்டு போனாப்ல தம்பி, நட்பு கூட உயிர் நட்பா இருக்குன்னு பார்த்தா உயிரை வாங்கக்கூடிய நட்பா இருக்குன்னு. அப்படி எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நட்புனா என்ன? அடுத்தவங்க கிட்ட நம்மள விட்டு கொடுக்காம இருக்கிறது மட்டுமா நட்பு? அடுத்தவங்க கிட்ட நம்மள விட்டு கொடுக்காம இருக்கிறது மட்டுமா நட்பு? கேன்டீனுக்கு போகும்போது நம்மள விட்டுட்டு போகாம இருக்கிறது தான் உண்மையான நட்பு. அந்த மாதிரி ஒரு நட்பு கிடைச்சிச்சுன்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஒண்ணு சொல்லட்டா, பரீட்சையை நல்லா எழுதிட்டு வாடா மகனேன்னு துட்டு கொடுக்குற அப்பாவை விட நல்லா எழுதிட்டு வா மச்சான்னு விட்டு கொடுக்குறான் பாருங்க. அந்த மாதிரி நண்பன்லாம் கிடைக்கிறது ஒரு வரங்க. அப்படி ஜாலியா வாழ்க்கையை சந்தோஷமா எல்லாத்துலயும் குறை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை குறையாவே தான் நடுவர்களே போகும். தம்பி சொன்னாப்ல, இன்னைக்கு வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனையை எப்படி டீல் பண்றதுன்னு தெரியாம வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சு ஃபீல் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க தான். இன்னைக்கு காலையில அவன் ஸ்டேட்டஸை பாக்குறேன், அழகா அண்ணன் பட்டிமன்றம் கொடுத்திருக்காரு. பட்டிமன்றம் முடிச்சதோட வசன் டிவில 10,000 ரூபாய் பேமெண்ட்டை கொடுக்க போறாங்க. அதுல எதுக்கு உனக்கு கவலை? 10,000 ரூபாய் உங்க டீமுக்கு பேச்சு வாக்குல சொல்லி ஏன் பேமெண்ட்டை பிடிங்கிறாங்க. இவன் காலையில பட்டிமன்றம் இருக்குது, பேமெண்ட் இருக்குது, இதெல்லாம் இருக்கும்போது எதுக்கு இந்த ஃபீலிங்ஸ்? காலையிலே ஸ்டேட்டஸ பார்த்தா 1000 கை உண்டென்றால் நீ ஒரு கை தர கூடாதா? கடவுள் அங்க இருந்து ரிப்ளை போடுறாரு, ஏண்டா கொடுத்த 2 கையை வச்சே நீ ஒண்ணும் பண்ணல, மறுபடியும் 8 இருக்கிற ஒரு கையை வச்சு பண்ணி என்ன பண்ணிட போற? வாழ்க்கையை எப்ப பார்த்தாலும் புலம்பி தீத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை பிரச்சனையா தாங்க போகும். பாத்துக்கலாம் அப்படின்னு இழுக்கிறத விட பாத்துக்கலாம்டா அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கை கொண்டாட்டமா தான் இருக்கும், பட்டையை கிளப்புவதாக தான் இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருக்குமே போராட்டம் இருக்கு. படிக்கிறதுனா என்னன்னே தெரியாம 8ஆவதோ 10ஆவதோ ஃபெயில் ஆனா கூட மாடு மேய்க்க வீட்டுல அனுப்பக்கூடிய காலகட்டம் இருந்தது. ஆனா இன்னைக்கு ஃபெயில் ஆனா கூட நீங்க ரீ எக்ஸாம் எழுதிக்கலாம், பாலிடெக்னிக்லயோ மறுபடி காலேஜ்லயோ நீங்க படிச்சுக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப முன்னேற்றங்களும் அந்த காலத்துல இல்ல. இன்னைக்கு அத்தனை வாய்ப்புகளையும் வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் சட்டையை கிழிக்குதுன்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு வாழ தெரியலன்றது மட்டும் தானே உண்மையான அர்த்தமாவே இருக்க முடியும். இத்தனை வாய்ப்புகளையும் வைத்து அடுத்தடுத்த படி ஏறி போய் வாழ்க்கையில முன்னேறுகிற எங்களை போன்றவர்கள் எப்போதும் வாழ்க்கை பட்டையை கிளப்புகிறது மட்டும்தான் சொல்லுவோன்ற காரணத்தினால நீங்கள் எங்களுக்கு பட்டையை கிளப்புகிறதே என்ற தீர்ப்பை தர வேண்டும் என்று கேட்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ரசனை மிகுந்த மக்கள்கிட்ட பேசுனல இன்னைக்கு வசந்த் தொலைக்காட்சியின் மூலம் பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு. இந்த புத்தாண்டு தொடங்கிறது நல்ல வீரியமான வார்த்தைகளோடு நல்ல விவேகமான பேச்சோடு இந்த பேச்சாளர் ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பவுமே நான் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன், எதிர்மறை எண்ணங்களோடு வாழ்க்கையை தொடங்குறவன் அதோடு கழிக்கிறவனுக்கு இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள், உடல் சார்ந்த உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள், நேர்மறை எண்ணங்களோடு இருக்க வேண்டும் சொல்ல எல்லா இதய நிபுணர்களும் சொல்கிறாங்க. அதை ஏறக்குறைய இந்த பட்டிமன்றத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிரிப்பது மட்டுமே ஒரு மூலதனமாக, சிரிச்சாதான் அது ஃபெமிலியர் பேஸ், சிரிச்சா அது ஃபெமிலியர் பேஸ், சிரிக்கலைன்னா அது ஃபெயிலியர் பேஸ். சிரிக்காத முகத்திற்கும் உயிரில்லாத முகத்திற்கும் பெரிய வித்தியாசம். மூச்சு மட்டும் விடும், அவ்வளோதான். இதுக்கு என்ன வித்தியாசம்? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடமே ஒரு கோயில் மாதிரி, ஒரு தேவாலயம் மாதிரி, ஒரு மசூதி மாதிரி அவ்வளோ புனிதமாயிடுச்சு.
சிரிக்கும்போது அவ்வளோ புண்ணியம் கிடைச்சு. புத்தாண்டு பிறந்துருச்சு அப்படின்னு இருக்காங்க. எந்த ஆஸ்பத்திரியில் இருக்கேன் இன்னொருத்தன். இவங்க புத்தாண்டுக்கு இந்த நகைச்சுவை சொல்கிறாங்கடா நீ நினைக்க வேணாம். இன்னொன்று, புத்தாண்டப்போ ஒரு கொள்கை எடுப்போம், ஒரு முடிவு, ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். என்ன எடுப்போம்? இந்த வருஷத்தில் செய்யக்கூடாது. சிலர் பாருங்க, இந்த வருஷத்துலேருந்து ட்ரிங்க் பண்ணவே கூடாது, காலையில் சாமியை கும்பிட்டு பட்டையை போட்டு உட்காந்துருப்பேன் மகிழ்ச்சியா. 6:45 ஒருத்தன் ஆரன் அடிப்பேன் வெளியே 2 வீலரில். நான் மாப்பிள்ள விட்டுட்டேன் மாப்பிள்ள. அவன் அதுக்கடுத்து அவன் பெரிய சாக்ரட்டிஸ் மாதிரி டப்புன்னு விடக்கூடாது மாப்பிள்ள, பட்டுன்னு போயிரும் தெரியுமில்ல, அப்படி மைல்டா அப்படின்ட்டு இவன் 6 மணிக்கு ஒரு கொள்கை எடுத்திருப்பான். அவன் 9 அவனை வண்டியில் ஏற்றிட்டு அவன் கொண்டு போயிருப்பான். இவ்வளோ தான் அந்த ரெசல்யூஷன் வந்து 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் தான் தாங்கும். யாராக இருந்தாலுமே ஜிம்முக்கு போகிறவனை பார்த்திருக்கீங்களா? 7:15 போயிட்டு 7:40 ஜிம்மு விட்டு வெளியே வந்திருப்பான். அவன் நடையே மாறிடும். அது வரைக்கும் இப்படி போனவன் ஜிம்முக்கு இப்படி வருவான். மாப்பிள்ள தூக்கிடுவோமா? அதுக்கேண்டா கையை எப்படி தூக்கிட்டு இருக்க? 20 நிமிஷத்தில் எப்படிங்க தவளை வரும்? இந்த இடத்துல தவளையை காணா பண்ணுவான், அங்கே கிணத்துலேயே தவளையை காணா. இப்படி ஒன்று ஒன்றா உடனே கிடைக்காது. உழைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சுடதான் தங்கம் பாவம். அவர் ஆப்ஷன் ஆயிட்டார். அவர் சொல்லுவார், அவரும் உட்காந்துருவேன். அவரும் இப்போ என்ன சொல்லிட்டீங்க? அதுக்காக நான் நேரம் பார்த்து பேசுறது. சார் அவங்க சொன்னாங்களே, எப்படி சார் இந்த நேர்மறை எண்ணம், இந்த பாசிட்டிவாக எப்படி உருவாக்குறது? பாசிட்டிவாக நம்மளே உருவாக்கலாம் சார். நீங்கள் யார்ட்டையும் கேட்கணும், நம்மளே உருவாக்கலாம். எப்படி? இந்த கொரோனா வந்துச்சே, கொரோனாவில் ஒரு பாசிட்டிவ் நான் பார்த்தேன். லாரி ஓடலை, பஸ்ஸு ஓடலை, 2 வீலர் ஓடலை, எதுவுமே ஓடலை சார். பஸ் ஸ்டாண்டே அப்படி சுடுகாடு மாதிரி கிடக்கு, எதுவுமே ஓடலை. அதில் நியூஸ் பேப்பரில் போடுறேன், ஊரை விட்டு இளம் ஜோடிகள் ஓட்டம். எதுவுமே ஓடல. இவன் மட்டும் எப்படி ஓடினா? லைசன்ஸ் கிடையாது. இது ஒரு சந்தோஷமா? எதை பற்றி அவன் கவலைப்படல பாருங்க சார். சார் டிவியை திறந்தா கொத்தா 200 பேர் 400 பேர் 300 பேர் சாகுறானே. அதில் ஒருத்தன் ஃபோன் எடுத்து தாளுக்கு மெசேஜ் பண்ணுறேன். செய்தி வந்துக்கிட்டு இருக்கு, 600 பேர் 800 பேர் அனுப்புகிறேன். ஊரெல்லாம் பரவுது கொரோனா, உன் கனவுல நான் வரேனா? இது நெகட்டிவ்க்குள்ள ஒரு பாசிட்டிவ். எல்லாரும் சோர்ந்த இப்படி ஆயிடுச்சே, வேலை போயிடுச்சேன்னு வேதனைப்படுற விட அதுக்குள்ளே பாருங்க ஒருத்தர் வாழ்க்கை அனுபவிக்கிறான். பார்த்தீங்களா சார்? இதுதான் சார். சாக்ரட்டிஸுக்கு 4 கழிச்சு விஷம் கொடுக்குறான். கேட்குறார், டைம் ஆச்சு விஷம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. எங்க விஷத்தை கூட அமிர்தம் மாதிரி கேட்டு வாங்கி குடிச்சார். ஏன் தெரியுமா? அவர் வாழ்க்கை எப்படி ரசிச்சா தெரியுமா? அப்படி போவார், நிறைய ஆபரணங்கள், விலை உயர்ந்த பொருட்கள் அந்த சந்தைக்குள்ளே போயிட்டு தினம் திரும்பி வருவார். என்ன சார் தினம் வரீங்க, உன்னோட நீ வாங்குற மாதிரி தெரியலையே? அதுக்கு அவர் சொன்னார், இத்தனை பொருள்கள் இல்லாமல் என்னால் எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடிகிறது என்று பார்க்க வந்து. சரிங்களா? இதாங்க தத்துவ நாணி. எதுவுமே இல்லாமல் தேவையில்லாதவற்றை நீங்கள் இன்று வாங்கினால் நாளைக்கு தேவையான ஒன்றை நீங்கள் விற்க வேண்டி வரும். அப்படி என்பதெல்லாம் ஒரு வாசம். இப்படி தான் சார் வாழ்க்கை முறை அமைச்சிக்கிட்டா இந்த 2026 சட்டையை கிழிக்காம இருக்கும் அப்படின்றது இவங்க வார்த்தை. ஆனால் இவங்களுக்கு என்ன குழப்பம்னா, இப்போ தேசிய கீதம் போடுறீங்க, தேசிய விலங்கும் வருது. இப்போ நான் நிற்கிறதா ஓடுறதா? இதுக்கு 2 விஷயம் தெரிஞ்சாதான் சிரிக்க முடியும். தேசிய கீதம் என்னான்னு தெரியணும், இன்னொன்று தேசிய விலங்கு என்னான்னு தெரியணும். ஒரு ஆள் அப்படியே என்னங்க நல்லா பேசிக்கிட்டே திருப்பல ரொம்ப சொதப்புறானே அப்படி. அப்போ தேசிய கீதம் போட்டு ஜனகன நிற்கிறான் அப்படின்னா ஓடிடுவார்ல. அதான் அவங்க பாயிண்ட். ஒரே விஷயந்தான். ஹோட்டல் சாப்பாடுக்கு வீட்டு சாப்பாடுக்கு என்ன வித்தியாசம்? இங்கே வாசலை கூட்டிட்டு அப்புறமேலு தோசை சுடுவாங்க. ஹோட்டலில் தோசைக்கல்லை கூட்டிட்டு அப்புறம் அதில் தோசை சுடுவாங்க. இதான் எல்லாத்துக்கும் நூலில் வித்தியாசம். ஆஃபீஸில் உட்காந்து பைல்ஸ் பார்க்குறோன்றோம். இந்த பைல்ஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குல்ல? உட்காந்து பார்த்தா அது பைல்ஸ், பார்த்து உட்காந்தா அது பைல்ஸ். இதெல்லாம் பெரிய எதிர்பார்ப்போட சொன்னேன். ஆனால் எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் போச்சு பார்த்தீங்களா? அதுக்காக நான் கவலைப்பட்டுலாமா? ஐயோ இப்படி போச்சே டென்ஷன் ஆனு வச்சுக்க. எதை பற்றியும் கவலை. நான் அப்போ சொல்லுவேன் சார், சில இடத்துல 4 எடுக்கும்,
இல்லை எடுக்காமல் கூட போகும். ஆனால் நீங்கள் நல்ல ரசிகர்னால நீங்களாம் பிழைக்க தெரிந்தவர்கள். யாரெல்லாம் சிரிக்க தெரிந்தவர்களோ அவர்களெல்லாம் பிழைக்க தெரிந்தவர்கள் என்பது மாற்று கருத்தே கிடையாது. எவ்வளோ மாறி இருக்கு பார்த்தீங்களா சார்? வட இந்தியாவிலேருந்து வந்த பையன் அண்ணே அண்ணே அப்படின்றான். இங்கேயே இருக்கிறவன் நம்மால் அலோஜி அலோஜி அப்படின்றான். மாறிச்சு பார்த்தீங்களா? இதுதான் சார். இதெல்லாம் மாற்றணும் சார். சின்ன சின்ன விஷயம். நாம் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு பார்க்கக்கூடாது. நம்ம சுற்றி உங்களும் சந்தோஷமாக இருக்காங்களா சிலரை பார்ப்பேன். நான்லாம் சும்மா காலையில் வாக்கிங் போகும்போது எனக்கு காலை பொழுதே எப்படி தொடங்கும் தெரியுமா? உங்களுக்கு இந்த வருஷம் தொடங்குற மாதிரி எப்போயுமே என் 2 வீலராக இருக்கட்டும், என் காருக்குள்ளே இருக்கட்டும், பிஸ்கட் பாக்கெட்டாக வச்சுருப்பேன். அந்த சின்ன ஒரு 8 குட்டியை போட்டு தெருநாய் ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த தாய்ப்பால் குழுந்துட்டும் கொழுன்னு இருக்கும். அதுக்கு அடுத்து அப்படி வரிச்சோடி ஒல்லியாயிடும். அதுக்கு தினந்தோறும் ஒரு 10 நாய்க்குட்டிக்காக சாப்பாடு போட்டால் தான் எனக்கு காலை பொழுதே பிரகாசமாக தொடங்கும். அதுதான் இன்னைக்கு உங்கள்கிட்ட நடுவராக உட்கார அளவுக்கு இருக்குன்னா அதுவும் அதில் அடங்கும். அது மாதிரி 5 அறிவை நேசியுங்கள், 3 அறிவை நேசியுங்கள், 1 அறிவை கூட நேசிங்க. ஊர்வன பரப்பன. இந்த புத்தாண்டு மூலம் நிறையா கொள்கைகள் எடுப்போம். இந்த கொள்கையில் எடுத்துக்கோங்க. நிறைய விஷயத்த சொன்னோம். கண்ணதாசன் அவர்களே சொல்லியிருக்காரு, சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கே எங்கே முறையிடலாம். பார்த்தீங்களா? சட்டை கிழிந்தா எங்கே தச்சிடலாம். இதெல்லாம் பாருங்கள். பாட்டை மட்டும் வெறும் பாட்டாக இல்லை. அன்றைக்கெலாம் வந்து ஒரு பாட்டு நம்மளை செதுக்குச்சு. இன்னைக்கு அப்படி இல்லைன்னு வேதனைப்பட்டாங்க. எல்லாம் நெருக்கி இப்போ முடிவுரை சொல்லணும். அப்படி முனிவர் படுத்திருக்காரு. சுற்றி 12 சீடர்களும், சாமி எங்களுக்கு நிரம்ப அட்வைஸை சொன்னீங்க, ஆரோக்கியத்தை சொல்லி கொடுத்தீங்க, ஆலோசனை சொன்னீங்க. இன்னும் உங்கள் ஒரு 5 நிமிடத்தில் உயிர் பிரிஞ்சிடும். இப்போயும் எங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு ஆலோசனை சொல்லிவிட்டு நீங்கள் உயிரை மாய்த்து கொள்ளுங்க. அவர் செல்ல சொல்கிறக்கா வாயை திறக்கிறாரு. அப்படியே உயிர் பிரிஞ்சு வாயை திறந்த பார்க்கலே. ஆனாலும் ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிருக்கார். 32 பற்கள் இல்லை, வாய் திறந்த மாணிக்குது. நான் மட்டும் அப்படி துடிக்குது. இதுதான் தகவல் அவங்களுக்கு. இந்த உலகத்தில் கடுமையானது, வன்மையானது, கொடுமையானதெல்லாம் வேகமாக அழிஞ்சிரும் என்பதற்கு 32 பற்களும் இல்லை. இதெல்லாம் வன்மையானது அழிஞ்சிருச்சு. ஆனால் மென்மையான அந்த நாக்கு மட்டும் நீடித்து வாழுது. பார்த்தீங்களா? நீங்கள் இந்த பூமியில் மென்மையாக இருங்கள், வன்மையை கடைபிடிக்காமல் இருங்கள். இந்த 2026 நம்மளுக்கு எப்பயும் சந்தோஷமான ஆண்டாக இருக்கட்டும், புன்னகை மிக்க ஆண்டாக இருக்கட்டும். எல்லாருக்கும் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள், சங்கடங்கள் இருக்கும். அதை உள்வாங்கி கொண்டு எந்த புற்றில் பாம்பு இருக்கு என்று தேடுவது ஊனத்தனம், எந்த பூவில் தேன் இருக்கு என்று தேடுவதான் நாணத்தனம் வாங்க. அது மாதிரி நல்ல விஷயங்களை மட்டும் ரசிப்போம், நல்ல விஷயங்களை கேட்போம். இந்த உலகமே நல்வழிப்பட வேண்டும் என்று இந்த வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு தினசரி வாழ்க்கை பட்டே கிளப்புகிறது. மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம் என்று பாசிட்டிவாகவே இந்த உலகம் முழுவதும் பரப்புவோம் என்று சொல்லி அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.